Good morning, students. Before we start, ரெண்டு மூணு விஷயம். கேமரா தெரியுதா? Is my video visible? And is my audio audible? அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அந்த ரைட் கார்னர்ல cloud மாதிரி இருக்கும். Chat option. அதில் போட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். Sir, I am not able to hear அப்படின்ட்டு வெங்கட் கிருஷ்ணன் நினைக்கிறேன் போட்டிருக்கிறது. இப்போ கேக்குதா? ஏன்னா நாம அப்போ எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். ஓகே, glad. Better if somebody யாருக்காவது இது கேட்கல அப்படின்னா you can just point it out right now. Before we start, அது இருந்ததுன்னா it will be better. ரைட்டா? கேக்குதா? Everybody, everything is fine? Yes. So, good morning and welcome to Focus classes. We will be, in this session, we will be talking about how we will be approaching the January exam so that இந்த வாட்டியே எல்லாருமே கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, என்ன மைண்ட் செட்டில் போகணும், தென் என்ன அப்ரோச்சில் கிளாஸஸ் இருக்கும், அதை நீங்கள் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ கிளியர் தி எக்ஸாம். ரைட்டா? செட்டிங்ஸ், ஆடியோ செட்டிங்ஸ், அவுட்புட். இங்கே போனீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இது பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ வைல் தே ஆர் செக்கிங் தேர் ஆடியோ, பாக்கி பேர் எல்லாரும் ஐ ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். எத்தனை பேர் காலையில் சாப்பிட்ருக்கீங்க? இப்போ சேட்டில் எஸ் போடுங்க. சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடலாம். வில் பி ஆஸ்கிங் அ சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஃப் எஸ் ஆர் நோ. நோ, நாட் எட், நோ. காலங்காத்தால 7:30 மணிக்கு யார் சாப்பிட்றா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் அ ஜென்ரல் இது. நோ, யாராவது எஸ் போட்டால் தான் இப்போ ஆச்சரியம். Most people don't have the habit of eating. Don't worry, we'll end before 9:30 so that you have time for breakfast. Okay. எத்தனை பேர் இதுல வந்துட்டு லேப்டாப்ல இருந்து அட்டென்ட் பண்றீங்க? எஸ் ஆர் நோ போடுங்க. லேப்டாப்னா எஸ். ஓகே. டெஸ்க்டாப் நோ. பிரீதா இஸ் மொபைல் ஐ திங்க். ஓகே. எத்தனை பேர் ஒரு டேபிள் சேர் செட்டப்ல உட்காந்துருக்கீங்க? அதாவது ஒரு படிக்கிற செட்டப்ல. குரூஷியல்ப்பா, ஆன்லைன் தாங்கிறதுக்காக பெட்ல எல்லாம் உட்காராதீங்க ப்ளீஸ். எஸ் எஸ், எல்லாருமே எஸ். ஓகே, சூப்பர். சரி, நவ் ஆன் டு சம் சீரியஸ் கொஸ்டின்ஸ். எத்தனை பேர் செப்டம்பர் 24 எழுதிருக்கீங்க இந்த குரூப்ல? செப்டம்பர் 24 எழுதியிருந்தா எஸ் போடுங்க. நிறைய நோ தான் வருது. எஸ் வந்திருக்கு, ஒரு எஸ். ஓகே, 1-2 எஸ். சூப்பர், ரைட். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி குரூப் 2 டச்சே பண்ணதில்லை 0ல இருந்து? ரொம்ப கேள்வி கேட்கிறான்னு நினைக்காதீங்க, இதுதான் கடைசி கொஸ்டினா இருக்கும். பிஃபோர் சந்தான கிருஷ்ணன் அண்ட் கீர்த்தனா சார்ட்டட் அவுட். லாங் பேக். ஓகே, நைஸ், வெரி வெல். ஓகே, ஜஸ்ட் செக்கிங். சந்தான கிருஷ்ணன் அண்ட் கீர்த்தனா, உங்க ஆடியோஸ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? The admin team has not responded yet, but I think they are on the call with them. Okay, we'll continue with the questions right now. Yes, one final questions. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன் ஃபைனல் கொஸ்டின். எத்தனை பேர் நோட் பென் கிட்ட வச்சிருக்கீங்க? நோட் அண்ட் பென், ஒரு குட்டி நோட் அண்ட் பென் இருந்தா கூட.
I see. Yes. Okay, great. Okay, we'll continue with this, and I'll like to share a small analogy before we jump into the main stuff. I want to share a small analogy. ரைட், இப்போ அடுத்து இந்த chat மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க. We will continuously have questions like this. இப்படிதான் கொஞ்சம் இது இன்டராக்டிவா ஒன் வேன்னு இல்லாம ஒரு எஸ் ஆர் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதுல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இட் வில் பி பெட்டர். ரைட், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோம். ஒரு பெரிய இடத்துக்கு இல்ல ஒரு தூரமான இடத்துக்கு. ரைட்டா, மொதல் அந்த இடத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் விஷயம் வேணும், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், என்ன விஷயம் வேணும், சாட்ல சொல்லலாம். ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னா கூட போதும். ஒரு ஊருக்கு வே டு தட் பிளேஸ். சூப்பர். டிஸ்டன்ஸ், த பாத். எக்ஸ்பெக்டிங் மோர் ஆன்சர்ஸ். நிறைய பேர் டைப் பண்றாங்க. செவரல் பீப்புள் ஆர் டைப்பிங். வண்டர்ஃபுல். கூகுள் லொகேஷன், எக்ஸாக்ட் பிளேஸ். ரைட், சூப்பர். அந்த ஆன்சர் தான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அதாவது ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன நமக்கு தேவை, முதல் அந்த இடம் எங்க இருக்கு, அந்த இடம் எது அப்படிங்கிறது தெரியணும். கரெக்டா? டெஸ்டினேஷன் எது அப்படிங்கிறது நம்ம கிளியரா இருக்கணும். நமக்கு இங்கதான் போகணுமா அப்படிங்கிறது. ரைட்டா? am I ரைட்? இப்போ எஸ் ஆர் நோ போய்க்கலாம். ஜி இஸ் டைப்பிங். எஸ். ரைட், அந்த இடம் எங்க நம்ம போறோம் அப்படிங்கறதுல நம்ம 100% கிளியரா இருக்கணும். கரெக்டா? இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த கால்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஜான் 25 கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? எய்தர் இட் இஸ் குரூப் 2 ஆர் இட் இஸ் போத் த குரூப்ஸ். ரைட்டா? ஜான் 25 கிளியர் பண்ணணும். அதுல எல்லாருமே we are கிளியரா? என்ன கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த கால்ல இருக்கிற எல்லாருமே ஜான் 25 கிளியர் பண்ணணும் அப்படின்றது. சோ அதுல கிளியர். ரைட், இப்போ இடம் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஒரு லொகேஷன்ல இருக்கோம், அது இன்னொரு லொகேஷன் போகணும். இங்க இருந்து இங்க எப்படி போறோம்? ரொம்ப தூரம்ப்பா. இது மலை இருக்கு, காடு இதெல்லாம் இருக்கு, ஆறு அதெல்லாம் இருக்கும். எப்படி போறோம்? இன் ஜெனரல் சாதாரணமா நீங்க ஜான் 25 எக்ஸாம்னு யோசிக்காதீங்க. ஒரு லொகேஷன் இருக்கு, அங்க இருந்து இங்க இருந்து அங்க போறோம். நடுவுல நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. எப்படி கவர் பண்ணுவோம் மேஜர்லி? டிசைன் பாத்வே. அது ஓகேப்பா. ரோடு போடுறது, நீங்க நேரா ரோடு போடுறதுக்கு போயிட்டீங்க. ரோடு ஏற்கனவே போட்டிருக்காங்க, நிறைய ரோடு இருக்கு. ரைட்டா? நிறைய ரோடு, சந்து, ஹைவே எல்லாம் இருக்கு. எதுல போறோம்? வெஹிக்கிள். கரெக்ட். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் வெரி சிம்பிள் ஆன்சர். கார். ரைட்டா? ஒரு கார்ல போறோம். கரெக்டா? கார் தானே எல்லாருக்கும் அது புரியுது இல்ல? பை வாக் ஆர் பை பைக். முடிஞ்சு போச்சு. நடந்து போனோம்னா 6 ஹவர்ஸ். இங்க 4 கிலோமீட்டருக்கு காட்டும், 6 ஹவர்ஸ் போட்டிருக்கோம். ரைட்டா? கார்ல பைக்ல போறது இஸ் a பெட்டர் ஆன்சர். கரெக்ட். ரைட்டா? வெஹிக்கிள். ஒரு காருன்னு போறோம். ரைட்டா? கார்ல போறோம். கரெக்டா? காருக்கு முக்கியமானது என்ன? என்ஜின். என்ஜின்ங்கிறது தான் இப்ப நீங்க ஒர்க் பண்றது. காரோட என்ஜின் தான் நம்மள மூவ் பண்ணுது. கரெக்டா? நம்ம ஆக்ஸலரேட் பண்றோம், கியர் போடுறோம், அதை வச்சுதான் மூவ் பண்ணுது. கரெக்டா? எப்படி நம்ம வண்டி நவுறுது? through the engine, working of an engine. Yes or no? I would like to see more answers in the chat now. Okay, right. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் தான். நமக்கு இதோட டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு, வண்டி இருக்கு, நீங்க தான் டிரைவர். வேற என்ன தேவை? மேப் தேவை. கரெக்டா? ஒரு மேப், வழிகாட்டி. எந்த வழியில போனா கரெக்டா இருக்கும். சரி, நம்ம எப்படி போனாலும் எப்படி சொல்றோம், ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல போயிடலாம். ரைட்டா? ஒரு 3 ஹவர்ஸ்ல போக வேண்டியது 6 ஹவர்ஸ்ல கூட போலாம். நமக்கு கரெக்டான மேப்னா என்ன? கூகுள் மேப்ஸ் கொண்டு வந்து இங்க நம்ம மலை உச்சியில இந்த எட்ஜ்ல வர மீம்ஸ்ல எல்லாம் வரும்ல, இந்த எட்ஜ்ல கூட்டு வந்து விட்டுருச்சு. அந்த மாதிரி இல்லாம நமக்கு வேண்டிய மேப் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். கரெக்டா அந்த லொகேஷனுக்கு பெஸ்ட் பாசிபிள் டைம்ல வித் தி கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி போறப்பல இருக்கணும். ரைட்டா? அதுதான் நமக்கு தேவை. மேப் தான். ரைட்டு. மேப் இருக்கு, டிரைவரும் இருக்காங்க, நல்ல கார் இருக்கு, டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவுல எது நமக்கு தடையா இருக்கலாம்? காரை வச்சே சொல்லுங்க. நம்மளால எப்ப வேகமா போக முடியும்? ரோட்ல யாருமே இல்லாத போது
அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ரோட்ல யாருமே இல்லாத போது போகும்போது மாடு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பெட்ரோல் ஆர் குட் கண்டிஷன் ஆஃப் கார். கார்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்டிஷன். செவரல் பீப்புள் ஆர் டைப்பிங். செல்ஃப் டிரைவ் காருன்னு சொல்லிடாதீங்க. குட் டிரைவர். நம்ம எப்படி ஓட்டுறோங்கிறது. when we know the exact way to reach the destination. That is a very good answer. குட் ரோட் ஃபெசிலிட்டி எல்லாத்தோட ஆக்சுவலா முக்கியம். இப்போ சென்னையில இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஊர்லயா இருந்தாலும் சரி, இந்த ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த மழை பெஞ்சிருக்கும். கரெக்டா? மழை பெய்யும் போது எப்படி கார் ஓட்டுவாங்க? வேகமா ஓட்டுவாங்களா? பொறுமையா ஓட்டுவாங்களா? ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ? மழை ரொம்ப அடிச்சு பெய்யுது. ரைட்டா? நம்ம கண்ணே தெரியல. ஸ்லோ. ரைட்டு. இப்போ அந்த விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த காரோட கண்ணாடி. அதுல அழுக்கு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி ஓட்ட முடியும் நம்மளால? ஸ்லோவா தான் ஓட்ட முடியும். கரெக்டா? ஏன் அது? ஏன் நம்மளால வந்துட்டு எப்படி சொல்றது? ஸ்கிரீன் அந்த மழை பெய்யும் போதோ சரி, இல்ல வந்துட்டு அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் அழுக்கா இருக்கு அப்படின்னாலும் நம்மளால ஏன் ஸ்லோவா ஓட்டுறோம்? அது இல்ல அப்படின்னா ஏன் ஃபாஸ்டா ஓட்டுறோம்? விசிபிலிட்டி ஹிண்ட்ரன்ஸ். நோ கிளாரிட்டி. ஃபாக் அண்ட் லோ விசிபிலிட்டி. ஏன்பா வழியோ தெரியுது. இப்படிதான் போகணும்னு தெரியுது. நீங்க தான் உள்ளுக்குள்ள இருந்து தான் ஓட்டுறீங்க. எப்படி? கரெக்ட். கிளியர் விஷன். We'll wait for Sasi Rekha's answer and அதுக்கப்புறம் I'll reveal what I was actually coming to the point. There might be hindrances. Yes. கரெக்ட். இப்ப நம்ம ஒரு வழியில போறோம். மேப் இருக்கு, நல்ல டிரைவர், சூப்பரான கார். ஒரு BMW காருன்னு வச்சுப்போமே. ரைட்டா? BMW வேணாம். அதோட சூப்பரான Porsche 911 அந்த மாதிரி ஒரு கார். ரைட்டா? அது மாதிரி இருக்கு. வழியும் தெரிஞ்சிருச்சு. ரோட்லயும் அவ்வளவு கூட்டம் இல்ல. அப்புறம் ஏன் நம்மள வந்துட்டு ஹிண்ட்ரன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மழையில இருக்கிற ஸ்கிரீன். இதே தான் உங்க சினாரியோ. ரைட்டா? எக்ஸாம் தெரியுது. எக்ஸாம் எங்க போறோம் அப்படின்னு தெரியுது. ஜனவரி இருக்கு. we have another 90 odd days. 90 டேஸ் சொல்ல மாட்டேன். 90 கிட்டத்தட்ட 90 டேஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி போகணுங்கிற வழிகாட்டி நாங்க இருக்கோம். அண்ட் ஓட்டுறதுக்கு நீங்க இருக்கீங்க. நல்ல கார் இருக்கு. யூ ஹேவ் ஆல் த டைம். ரைட்டா? யூ ஹேவ் பிளாக்ட் யுவர் ஷெட்யூல் ரைட் நோ. அடுத்த 90 டேஸ்க்கு ஐ வில் பி கிவிங் an average of 8 hours to 9 hours for my preparation. Average அப்படிங்கிறது யூ ஹேவ் பிளாக்டு. இதுக்கு நடுவுல இந்த ஸ்கிரீன் வந்து நிறுத்துது அப்படின்னா என்ன ஸ்கிரீனா இருக்கும் அப்படின்னா அது உங்களோட மைண்ட் செட். ரைட்டா? செல்ஃப் டவுட். நம்ம போற பாதை கரெக்டா? நம்மளால முடியுமா? அப்படிங்கிற அந்த செல்ஃப் டவுட். இதுதான் நம்மளோட மெயினான அந்த விஷன் பிளாக்கிங். இது அப்படின்னா செல்ஃப் டவுட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நம்மள நாமளே நிப்பாட்டிக்கிறது. ஒருத்தருக்கும் இப்ப காருக்கு அந்த ஸ்கிரீன் இருக்கிறாப்ல எவ்ரிபடி வில் ஹேவ் சம்திங் தட் வில் ஹிண்டர் them ஆர் சம்திங் தட் வில் பிளாக் their விஷன். கரெக்டா? அதுதான் we have to இது. ரைட்டா? நீங்க நல்ல டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அடிச்சு மழை பெய்யும் போதும் கான்ஸ்டன்ட் அந்த சேஃபான ஸ்பீட் பட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ரூட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. ரைட்டா? அந்த ரூட்டை ஏற்கனவே போயிருப்பாங்க. ஆர் அந்த போயிருக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்க டிரைவிங் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரைட்டா? இதே தான் நம்ம ப்ரிப்பரேஷன்லயும். நம்ம ப்ரிப்பரேஷன் போது நம்ம ப்ராசஸ் எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி படிக்கிறோம், அது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணா இந்த ரிசல்ட் வரும். சோ நம்ம இதை மட்டும் பண்றதுல நம்ம கவனமா இருப்போம். நமக்கு நேர்ல ரோடு வந்துட்டு அரைகுறையா தான் தெரியுதுன்னா நம்ம இதை வந்துட்டு பண்ணுவோம். we are not going down a cliff அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரைட்டா? ரெண்டாவது நம்ம கரெக்டா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம போற ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா? கொஞ்சம் மழை ஏதாவது ஸ்பீடா போக முடியல, அதாவது 80ல போக வேண்டியது வந்து 60ல போகுது அப்படிங்கிறது. ஏன்னா சில நேரம் நம்ம வந்துட்டு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸோ இல்ல கஷ்டமான சாப்டர்ஸ் படிக்கும் போது நீங்க நார்மல் ஃப்ளோல போறது இருக்காது. தட் இஸ் வெரி நார்மல். ஹியூமன் பீயிங் தானே. மழை பெய்யும் போது நம்ம பொறுமையா தான் போயாகணும். கரெக்டா? சோ அந்த நேரத்துல காரை லெஃப்ட்ல போட்டு நிப்பாட்டிட்டு பொறுமையா போய்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த நேரத்திலயும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா we will be covering distance. ரைட்டா? will be covering distance. கரெக்டா? இது மாதிரி தான். we should not have any self doubt. we should trust the process, trust our entire system and அந்த ஜேர்னில கண்டினியூ பண்ணும். மோர் தென் எனிதிங் கான்ஃபிடென்ட்டா ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம இன்னைக்கு வேலை நம்ம கடமை என்ன, இன்னைக்கு நம்ம அதை பண்ணிட்டோமா அதை மட்டும் கிளியரா நம்ம பண்ணிக்கிட்டே போயிருந்தோம் அப்படின்னா there is no way that anybody can not let you into that destination. கரெக்டா? do you guys agree with me? chatல yes or no சொல்லலாம்.
எஸ். இந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு நமக்கு தேவையானது அந்த கிளியரான மைண்ட் செட். என்னதான் நம்மகிட்ட மேப் இருந்தாலும், இல்ல ஒரு BMW காரே இருந்தாலும், நம்ம கிளியரா பார்த்து ஓட்டல, நம்ம கிளியரா கன்சிஸ்டன்டா பார்த்து ஓட்டல அப்படின்னா, ஸ்லோவா தான் போய் சேருவோம். ரைட்டா? அதுக்கு நம்ம கிளியரா பார்த்து ஓட்டணும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் தி அனாலஜி. ரைட்டா? Okay, hope you like this. We will move on to more serious topics right now. Okay, give me 2 minutes. I will share my screen. Is my screen visible? Visible? No, sir. இப்ப சொல்லுங்க விசிபிளா இல்லையான்ட்டு. இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? உங்க சாட்டோட தெரிஞ்சிருக்கணுமே. Yes. Before we proceed, சந்தான கிருஷ்ணன் and கீர்த்தனா இருக்கீங்களா? ஆடியோ ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க. 1 minute ago not able to hear. Okay. Gautami is typing நின்றுச்சு. Okay. For me the screen share is visible, but for your video is loading and not visible. Okay. Video is not a priority right now. If the screen is visible, then it is all good. Okay. Give me a minute. I am checking with Santana Krishnan. Is Kirtana here? Okay. Screen is not visible, sir. Not visible, மேல பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு இது இருக்கும். வாட்ச் ஸ்ட்ரீம் அப்படின்னு அழுத்துறாப்ல. அதை அழுத்தினீங்கன்னா வரும். Give me 2 minutes. I'm attending to all the. But now your video is visible, sir, but it is stuck. Okay. ஜி ஜி உங்க பேர் என்ன ஜி? ஜி டாட் டாட் டாட். கோபிராஜ். ஓகே. ஜி உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா? இல்லைன்னா ஐ ஹெல்ப் யூ அவுட். இல்லைன்னா அட்மின் டீம் ரீச் அவுட் பண்ண சொல்றேன். ஸ்கிரீன் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியணும். நோ. ஓகே. Okay, the admin will reach out to you. If any of you guys have any issues with the either screen or camera, don't worry. I'm anyway recording this. We'll make this available to you after the session, even if you're not able to look at this. Right? We'll move on to the other things. Santana Krishnan and Keetana, then Gopiraj are getting their issues sorted. Admin is with Santana Krishnan right now. They'll sort it out. எனிவேஸ் வில் ப்ரொசீட். இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு அப்ரோச் கொடுக்கணுங்கிறது. ரெண்டாவது டிஸ்கார்ட் பழக்கி விட்டுறணும். இஃப் யூ ஹேவ் எனி கேமரா இஷ்யூஸ் ஆர் எனி ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ், மைக் வேலை செய்யல அப்படின்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ரைட்டா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வைக்கிறோம். ரைட்.
what we will be looking at right now is how to approach the exams, how to approach to preparations for exams. Exam approach பண்றதுக்கு என்ன பண்ணணும்? First prepare பண்ணணும். Screen now visible, sir. Now visible, super. Okay. Approach to exam preparation. எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நம்ம டிசம்பர்ல பார்ப்போம். எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், அதை மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேயா? ரைட். அப்ரோச் டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன? காஸ்டிங். இந்த நேரம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். காஸ்டிங். தென் வி ஹேவ் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே குரூப் 2 மட்டும். ரைட் நவ் குரூப் 2 மட்டும் பார்ப்போம். ரைட்டா? ஃபர்தர் நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். ரைட்டா? காஸ்டிங் இருக்கு. தென் வி ஹேவ் ஆடிட்டிங். Then third one we have FM, then we have SM. கரெக்டா? வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேனாப்பா? இந்த இஏஎஸ்லாம் இருக்கா இன்னும்? சொல்லுங்கப்பா, இஏஎஸ்லாம் இருக்கா நமக்கு? இருக்கீங்களா? சாட்ல இருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த இஏஎஸ் யாராவது எழுதி இருந்தீங்கன்னாங்கிறதுக்கு. நோ. ஆஹா, நிறைய பேர் அதை எழுதி இருப்பாங்க. தட் இஸ் a very bad subject. Now that we don't have it, we have a better group. See, ஃபர்ஸ்ட் குரூப்போட ஏன் செகண்ட் குரூப் வந்துட்டு ஒரு ஈஸிலி பேலன்ஸ்ட், வெல் பேலன்ஸ்டு சப்ஜெக்ட்னு சொல்லலாம் அப்படின்னா 100 மார்க்ஸ். கரெக்டா? இதுவும் 100 மார்க்ஸ், இது ஒரு 50, தென் இது ஒரு 50. we have a well balanced group. Right? Theory we have for 150 marks, then for practical sums, right? Practical papers we have another 150 marks. Correct? Total we have 300 marks. Correct? Am I right here? SM is a theoretical subject. Auditing is also theoretical subject. You will be needing to learn from the exact theory. Right? Whereas costing or FM is a subject where you will have to apply the concepts. Apply the concepts to numbers. Correct? Right. இந்த இதில் நம்ம பார்க்க போற அப்ரோச் வந்துட்டு, ஸோ தியரி சப்ஜெக்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், இது வந்து சிமிலர் அப்ரோச் தான் இருக்கும். தென் வீல் ஹேவ் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. ரைட்டா? இன் திஸ் இது வந்துட்டு வில் நாட் பி சீயிங் ஹவு டு அப்ரோச் காஸ்டிங் ஆர் ஹவு டு அப்ரோச் எஃப்எம் ஆர் ஹவு டு அப்ரோச் ஆடிட்டிங் ஆர் ஹவு டு அப்ரோச் எஸ்எம். அது வந்துட்டு ஒரு ஒரு ஃபேக்கல்டி செஷன்ல அவங்க கண்ட்ரோலுக்கு அதை கொடுத்துறேன். தே வில் ஹேவ் த லிபர்ட்டி டு டூ தட். நம்ம வந்துட்டு வில் ஹேவ் ஓவர்வியூ ஆஃப் ஹவு டு அப்ரோச் தி சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எனி கைண்ட் ஆஃப் தியரி சப்ஜெக்ட், மோர் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆடிட்டிங் அண்ட் எஸ்எம், அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், மோர் பர்டிகுலர்லி காஸ்டிங் அண்ட் எஃப்எம், எப்படி நம்ம டீல் பண்ண போறோம், எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட் இருக்கணும், நம்ம அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போறோம். we are looking at the preparation angle, not the paper angle. ரைட்டா? let's be very clear about that before proceeding. is everybody clear right now? I just want to be very clear in this. எஸ் ஆர் நோ சொல்லாம கிளியரா இருந்தீங்கன்னா கேன் கிவ் மீ an எஸ் பிஃபோர் ஐ ப்ரொசீட், ஸோ தட் இட் டசன்ட் பி a ஒன் வே கான்வர்சேஷன். அதான் ஒன்றும் இல்லைப்பா, எஸ் நோவோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, ஆடியோ பிரேக் ஆச்சு இல்லை ஏதாவது விசிபிளா இல்லை அப்படின்னா எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ நீங்க எஸ் நோ சொல்றதை வச்சு எனக்கு தெரிஞ்சிடும். இஃப் யூ ஆர் தேர், இஸ் தி இன்டர்நெட் குட் அப்படின்னா, நீங்க எஸ் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஐ கேன் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருவீங்க. இல்லை அப்படின்னா நான் தனியா பேசுறேன், ஐ ஷுட் ஹேவ் த டவுட்ல உங்களுக்கு கேட்குதா இல்லையான்ட்டு. more important for me for you to listen. Right? I've got a good number of yes, so we'll proceed. Right? First thing we'll look at என்னென்ன பார்க்க போறோம் மட்டும் ஒரு இது போட்டுறேன். தியரி பேப்பர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோம், ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோம், தென் இன் ஜெனரல் அவர் ஓன் ப்ரிப்பரேஷன். ரைட்டா? ஓவரால் ப்ரிப்பரேஷன் சைக்கிள்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் we'll go for theory. Right. Before this, I also have a general question that I ask every time. ரைட்டா? இது நம்ம ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நம்ம கேட்குறோம், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்டிருக்கோம். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் இன்னும் கொடூரமா இருக்கும், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சரும் அதோட கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கும் சில இது. ரைட்டா? கேட்குறேன். ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் அவே. ஒரு எக்ஸாமினர், நீங்க எக்ஸாம் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் கிவன் யுவர் எக்ஸாம்ஸ் பிஃபோர் திஸ். ஸோ உங்க பேப்பர் நீங்க ஐசிஐ கொடுத்துடுறீங்க. ஒரு எக்ஸாமினர் உங்க பேப்பரை எவ்வளோ நேரம் பார்ப்பாரு, திருத்தும் போது எவ்வளோ நேரம் he will spend time with your paper? அதை மட்டும் சாட்ல சொல்லுங்க. ஒன் ஆர் 2 மினிட்ஸ் மேக்ஸ், அவ்வளோ வேணாம். 1 or 2 மினிட்ஸ் பார்க்கறதுக்கு அது என்ன ரீல்ஸா? பேப்பருங்க.
7 minutes. என்ன 7 கரெக்டா? 15 minutes, 10 minutes, 10 to 15 minutes correct. 10 to 12 minutes. ஏங்க 3 மணி நேரம் பேப்பர். நம்ம எவ்வளவு நேரம் திருத்தணும்னு ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? யாரோ ஒருத்தர் டைப்பிங்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். டென் டு 12 மினிட்ஸ் தான் கடைசி ஆன்சர். ஸோ மினிமம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா? 1 மினிட்லாம் வந்திருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ வந்திருக்கு? 20 மினிட்ஸ் வந்திருக்கு. கரெக்டா? இன்னும் ஒருத்தர் வெங்கட் கிருஷ்ணா மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் எனிவே ப்ரொசீட். அவர் டைப் பண்ணிருக்கிட்டோம், ஒன்றும் இல்லை. சி, மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ரைட். ரைட்டா? மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ். ரைட்டா? நம்ம எவ்வளோ நேரம் அதுக்கு எழுதுறோம்? நம்ம எழுதுறது இஸ் அபவுட் 3 hours. என்ன மெசேஜ் வந்திருக்கு? பட் தே ஹேவ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கரெக்ட். ரைட்டா? நம்ம 10-15 மினிட்ஸ் தான் அவங்க கரெக்ட் பண்றாங்க. நம்ம 3 hours எழுதுற பேப்பர். ரைட்டா? அதை 10-15 மினிட்ஸ் எழுதுறாங்க. சரி, நம்ம அந்த 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் போடுறோம்? ஒரு பேப்பருக்கு மட்டும் we are at least spending 120 hours to 180 hours மேக்ஸிமம். நம்ம ப்ரிப்பரேஷன், கிளாஸ் அட்டென்ட் பண்றது இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரிவிஷன்ல இருந்து எக்ஸாம் முன்னாடி நாள் படிக்கிறது வரைக்கும் சேர்த்தா ஈஸிலி ஆவரேஜ் அவுட் ஒரு பேப்பருக்கு 150 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். ஸ்பெண்ட் பண்ணி 3 ஹவர்ஸ் எழுதும். ரைட்டா? டீசென்ட் ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் 150 ஹவர்ஸ். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் ஸ்ட்ராங் அப்படின்னா 150 ஹவர்ஸ். ரைட்டா? அதுக்கு வந்துட்டு அவங்க நம்ம 3 ஹவர்ஸ் தான் எக்ஸாம். என்டையர் இந்த ப்ரிப்பரேஷனை 3 ஹவர்ஸ்ல டெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த எழுதினதை 10 to 15 மினிட்ஸ்ல கரெக்ட் பண்ண போறாங்க. கரெக்டா? சோ இந்த நேரத்துல எக்ஸாமினர் உங்க எப்படி கரெக்ட் பண்ணுவாரு? உங்க பேப்பர் இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுப்பாரு. இந்த பக்கம் வந்துட்டு சஜஸ்டட் ஆன்சர் ஆர் அவங்க கரெக்ட் பண்ற அந்த மெட்டீரியல். ரைட்டா? ரெண்டுத்தையும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் வச்சுப்பாங்க. சோ இந்த இடத்துல இப்ப நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறீங்க. யூ ஆர் மேக்கிங் அப் யுவர் ஓன் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் புக்ல இல்லாத எழுதுறீங்க. அவர் எப்படி மார்க் போடுவார்? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி மார்க் போடுவாரு? இதுல இருக்கிறது தான் இங்க இருக்கா? உங்க பேப்பர்ல சஜஸ்டட் ஆன்சர்ல கொடுத்திருக்கிறது தான் இருக்கா அப்படிங்கறதான ஃபர்ஸ்ட் பாப்பாரு. கேன் ஐ ஹேவ் அன் எஸ் ஆர் நோ? இதுல வி கேன் அக்ரியா? உங்க சஜஸ்டட் ஆன்சர்ல இருக்கிறது இருக்கா அப்படிங்கிறது. தட் இஸ் ஈஸியர் வே ஃபார் ஹிம் டு ஸ்கோர். கரெக்டா? கிவிங் யூ மார்க்ஸ். எஸ் எஸ் எஸ், ஐ எம் கெட்டிங் அ சீரீஸ் ஆஃப் எஸ். எவ்ரிபடி அக்ரி ஆன் தட், ரைட்? சோ இந்த இருக்கிறதோட சோர்ஸ் மெட்டீரியல், அவரோட அந்த ஆன்சர் கீ மெட்டீரியல் இருக்குல்ல, அது வந்துட்டு ஐசிஐயோட இது புக்ல இருந்து எடுக்கிறது தான். மெஜாரிட்டி ஆஃப் இட் இஸ் கோயிங் டு அப்படியே கம் ஃப்ரம் ஐசிஐ புக். எக்ஸாமினர்ஸ்க்கு ஐசிஐ மெட்டீரியல் மட்டும் தான் தருவாங்க. ரைட்டா? நோ ஃபாரின் ஆத்தர் புக், எக்ஸ்டென்சிவ் டீப் கவரேஜ். அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஆன்சர் கீ விச் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் தி ஐசிஐ மெட்டீரியல். சோ நம்ம ஐசிஐ மெட்டீரியல் படி அப்படியே அந்த ஆன்சர் எழுதுறது won't it give us good marks? Don't you think that அப்படியே அந்த புக்ல இருக்கிறது if we are able to replicate, see அப்படியே எழுத முடியாது, if we are able to replicate similarly at least ஒரு 80% to 70% மேட்ச் வருது. அந்த 7 பொருத்தம் பாருங்கிறப்பல இருக்கும்போது 7ல ஒரு 5 பொருத்தமாச்சு எழுதினா கரெக்டா இருக்காதா? டோன்ட் யூ திங்க்? மார்க் கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு? எஸ், that is the entire point. So when you are going to approach theory, first thing remember, அவங்க இது கீவேர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். கீவேர்ட்ஸ் அண்ட் their புக் லாங்குவேஜ். ஸோ ஒரு தியரி எழுதுறதுக்கு வாட் வி மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நமக்கு தேவையானது வந்துட்டு கீவேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தேவை இதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். கரெக்டா? ரெண்டாவது புக் லாங்குவேஜ். புக்ல எழுதியிருக்கிற மாதிரியே எழுதணும், சிமிலர். கரெக்டா? ஐயோ இப்படியே அப்படியே எழுதணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா 350 பேஜஸ் ஒரு மாடியூல் மட்டும் நினைக்கிறேன். கரெக்டா? ஒரு மாடியூல் மட்டும் எத்தனை பேஜ் பா இருக்கு? 2 மாடியூல் நமக்கு இன்டர் இருக்கு. ஒரு மாடியூல் எத்தனை பேஜ்? யாராவது சொல்லலாமா? ஒரு மாடியூல் எத்தனை பேஜ் இருக்கு? 2 மாடியூல்ல இருந்து கேட்கறாங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எழுதணும். அதுவும் இந்த ஸ்பெசிபிக்கா தான் எழுதணும். அதுவும் அப்படியே எழுதணும்னு இல்ல, அந்த கேஸுக்கு மாத்தி எழுதணும். கரெக்டா? யாராச்சும் சொல்லுங்களேன். ஒரு மாடியூல் 250 to 350 பேஜ் ஒரு மாடியூல் மட்டும். கரெக்டா? எப்படி இது ஓபன் புக் கிடையாதுப்பா. நம்ம அங்க படிச்சது இந்த 3 மாசத்துல படிச்சத 3 ஹவர்ஸ்ல என்ன தோணுதோ அதை வச்சு எழுதணும். கரெக்டா? சரி, இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இங்க ஒரு சீக்ரெட் வெப்பன், சீக்ரெட்லாம் இல்ல, வைடு ஓப்பன் இந்த பப்ளிக். ரைட்டா? இப்ப கூட அதை வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. அத அந்த ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் என்னங்கிறது யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் அது ஒரு செம்ம டூல். ரைட்டா?
இந்த இந்த வார்ல எல்லாம் போகும்போது அந்த மெயின் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரம்மாஸ்திராம்பாங்க. அது மாதிரியான ஒரு டூல் எது? எம்சிக்யூ. சூப்பர். ரியலி லைக் இட். எம்சிக்யூ. கரெக்ட். ரைட்டா? நமக்கு எத்தனை மார்க்ஸ் வருது? என்டையர் பேப்பர் பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங் மூணாவது விஷயம் வந்துட்டு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு எம்சிக்யூ எத்தனை மார்க்? மொத்த பேப்பர் வந்துட்டு 120 மார்க்ஸ் கிட்டத்தட்ட. கரெக்டா? அதுல எம்சிக்யூ மட்டும் 30 மார்க்ஸ். ரைட்டா? இதுல இஃப் யூ ஹேவ் கவர்ட் இட் ஒன்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபுல் சப்ஜெக்ட் ஒரு தடவை கவர் பண்ணா, ஆடிட்டிங் அண்ட் எஸ்எம் பொறுத்த வரைக்கும், அட்லீஸ்ட் ஆடிட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் எம்சிக்யூ ஸ்கோர் இஸ் 20 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 30. ஆவரேஜ். ரைட்டா? ஆவரேஜ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து 29லாம் வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க. ரைட்டா? ரிடிகுலஸ் மார்க்ஸ். நான் அவ்வளோலாம் எதிர்பார்க்கணும்னு சொல்ல. பட் ஒரு தடவை நீங்க எல்லாத்தையும் படிச்சிடுறீங்க அப்படின்னா உங்களால 20 மார்க்ஸ் வாங்க முடியாதா? 20 மார்க்ஸ் வாங்கலாமா முடியாதா? 20 மார்க்ஸ் 11 மெசேஜ் 12 மெசேஜ் வந்துருக்கு என்ன? எஸ் எஸ். ஓகே. 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். நமக்கு ஓவராலா நம்ம குரூப்புக்கு 150 வேணும் பாஸ் ஆகிறதுக்கு. ரைட்டா? பேப்பர்ல 40 வேணும். சின்ஸ் நம்ம குரூப்ல 150 வேணுங்கிறதுனால அக்ரிகேட்டுக்கு நமக்கு 50 வேணும். கரெக்டா? இங்கேயே நம்ம ஒரு 22 வச்சுப்போம். ஒரு நல்ல நம்பர் 22ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாக்கி எவ்வளவு வேணும் 50க்கு? 50 மைனஸ் 22. சிம்பிள் ஆன்சர். சாட் ஓபன் பண்ணாதான் வரும் ஆன்சர். இருங்க. 28 23 ஆகுமா? 28. ஓகே. 28 இஸ் தி ரைட் இது. ரைட்டா? பேலன்ஸ் 28 மார்க்ஸ் அவுட் ஆஃப் எவ்வளோ? பாக்கி எவ்வளோ இருக்கு? ரைட்டா? 70 எழுதுறோம்ல, அதுல 28. ஆல்மோஸ்ட் பாதி வாங்கினா போதும் 50 வாங்குறதுக்கு. கரெக்டா? கரெக்ட் தானே அது? எஸ். தட் இஸ் தி பவர் ஆஃப் இது. பிஃபோர் யூ ஈவன் என்டர் தி எக்ஸாம் ஹால், இஃப் யூ ஹேட் கவர்ட் இட் ஒன்ஸ், யூ கேன் பி வெரி கான்ஃபிடன்ஸ் தட் யூ வில் ஸ்கோர் 22 மார்க்ஸ். இந்த 22 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா? அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் எம்சிக்யூக்கு இம்பார்ட்டன்ட்னு மட்டும் இல்ல, இன் ஜெனரல் ஓவராலாவே இம்பார்ட்டன்ட். பட் நான் இங்க என்ன கொண்டு வர பாக்குறேன் அப்படின்னா, இஸ் யர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் யர் ஃபர்ஸ்ட் திங். இன்ஃபேக்ட் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் யர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம ஆடிட்டிங்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வை ஆர் வி யூசிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ்? ரைட்டா? அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஏன் யூஸ் பண்றோம்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் பண்றாங்க? இந்த இடத்துல என்ன, வாட் ஆர் தே ட்ரைங் டு கன்வே? இஃப் வி திங்க் இட் ஃப்ரம் ஒய் ஆங்கிள், ஏன் அப்படிங்கிற அந்த ஒய்ங்கிற கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டோம் அப்படின்னா ஒரு கான்செப்டுக்கு வி வில் கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் யர் செகண்ட் ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் யர் தேர்ட் ப்ரையாரிட்டி. நான் அதை டிரைவ் பண்றதுக்கு வேணா ஏபிசி சொல்லியிருப்பேன். பட் இந்த ஆர்டர்ல தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு சி யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் டு த டாட். ரைட்டா? நம்ம இப்ப படிக்கிறது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட். நம்மளோட கோல் வந்துட்டு இங்க எஸ் டு லேர்ன், பட் ஆல்சோ டு ஹேவ் அவர் இது. ரைட்டா? நம்ம இப்ப அந்த கார் எக்ஸாம்பிளுக்கே வருவோமே, நம்மளால நிறைய தூரம் போக முடியுங்கிறதுக்காக டெஸ்டினேஷன் தாண்டி போனா ரீரூட் தானே பண்ணும். கரெக்டா? நம்ம டெஸ்டினேஷனுக்கு லெஃப்ட் எடுத்து போனா லெஃப்ட் எடுத்து போய் பார்க் பண்ணணும்னு வருது. நம்ம அதை விட்டுட்டு இல்ல இல்ல என்னால இன்னுமே போக முடியும், இன்னும் இதுல டீப்பா போறேன் பார் அப்படின்னு காமிச்சு நம்ம இன்னும் தூரம் போனோம்னா எக்ஸ்ட்ரா தான் டிராவல் பண்ணுவோம். ரைட்டா? ஓரளவுக்கு வி ஷுட் பி நோயிங் வேர் டு ஸ்டாப் ஃபார் தி எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு நம்ம படிக்காமலேயும் இருக்கக்கூடாது. பட் எக்ஸாம்க்காக வாட் வி ஷுட் பி டூயிங் இஸ் நோ வேர் டு ஸ்டாப். ஓரளவு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் be your foundation of the entire preparation. ரைட்டா? அந்த conceptual understanding should be your foundation. எதுக்கு இது ரெண்டு? எம்சிக்யூக்கு உதவும். அது சொல்லியாச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்றேன். இந்த ரெண்டு இது இருக்குல்ல, கீவேர்ட்ஸ் எழுதணும் எக்ஸாம்ல, தென் புக் லாங்குவேஜ் படி எழுதணும் அப்படிங்கிறது. இதுக்கான ஃபவுண்டேஷனும் இதுதான். ரைட்டா? எப்படி நீங்க கீவேர்ட்ஸ் எழுதலாம், எப்படி நீங்க கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு மெமரைஸ் இட். தேர் இஸ் நோ அதர் வே. ரைட்டா? வெரி அந்த சிம்பிளான ஆன்சர், பட் வெரி ஹார்ட் ஆன்சர். ரைட்டா? இந்த மெமரைஸ் பண்றதுங்கிறதுல there are lot of consequence. First thing, easiest way to memorize anything, easiest way to memorize anything is to first understand it. ரைட்டா? இப்ப நம்ம புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பைக்கே ஓட்டுறீங்க அப்படின்னா உட்காந்து ஃபர்ஸ்ட் சாவியை போடணும், ஸ்டார்ட் பட்டன் அழுத்தணும், கிளச்சை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கியர் போடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா அது புரிஞ்சிருச்சு, எப்படி பண்ணணுங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மசில் மெமரியிலேயே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வண்டி எடுக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவீங்க. கரெக்டா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் பண்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பர்பஸை யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஏபிள் டு மேப் அவுட். ஸோ அந்த மெமரைஸ் பண்றது அப்ப ஈஸியா போயிடும். ரைட், ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் த டாப் ஆஃப் த மைண்ட் சொல்றேன் எதுக்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் போகணும் அப்படிங்கிறது. ரிவர்ஸ்ல இருந்து நீங்க புக் எடுத்து நீங்க இந்த வீக் படிக்கும் போது தெரியும். ரிவர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷனுக்கு இருக்கும், தென் இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் ஆஸ் பர் எஸ்கியூசி 1 இருக்கும், அதை தவிர டீம் மெம்பர்ஸை டைரக்ட் பண்றது இருக்கும், டீம் மெம்பர்ஸை அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ ரைட்டா இது ஒரு 4 பாயிண்ட். அவுட் ஆஃப் த 6 ஐ எம் ஏபிள் டு ரிகவர் 4 திங்ஸ். ரைட்டா அவுட் ஆஃப் இன் ஏர்லி மார்னிங் 7:30 8 ஆயிடுச்சா, 8:30 ஆல்மோஸ்ட் 8:15 ரைட்டா ரீகால் பண்ண முடியும். ஏன்னா இது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுதான். ஏன் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குன்னா எதுக்குப்பா இருக்க போகுது, அது நாளைக்கு நம்ம யார்கிட்ட காட்டுறதுக்கு, இல்ல இன்னைக்கே நம்ம அதை வேலை பார்த்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன வேற என்ன பாயிண்ட் இருக்கு, ஹவு டு ஆடிட்டுங்கிறத போன டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஏதாவது ஸ்பெசிபிக் மேட்டர் இருக்கா அப்படிங்கறத வச்சு பார்க்கலாம். ரைட்டா 5 பாயிண்ட் ஆச்சா. இது ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் டாக்குமெண்டேஷன் என்ன, நான் பண்றேன் நான் பண்ணிருக்கேன் பார் அப்படின்னு எக்ஸ்டர்னல் நாளைக்கே நம்ம மேல கேஸ் போட்டோம்னா தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன, ரைட்டா நம்ம இன்டர்னலா நான் வந்துட்டு இப்போ ஏன்னா வில் பி ஒர்க்கிங் இன் மல்டிபிள் எப்படி சொல்ற பீப்புள் இருக்கிற ஆர்கனைசேஷன். ரைட்டா நம்ம ஆர்கனைசேஷன் எது ஒரு ஆடிட் ஃபார்ம்னு போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 25 பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி வில் நாட் பி சீயிங் வாட் யூ டூ. ஸோ நாளைக்கு நம்ம வந்துட்டு செக் பண்ணும்போது சம்படி வில் ரிவ்யூ அவர் ஒர்க், அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் பார் அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் வேணும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்துருச்சா. அதுக்கப்புறம் டைரக்டிங் அவர் ஒர்க், இந்த வாட்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த டு டூ லிஸ்ட் மாதிரி இந்த வருஷத்தோட ஆடிட் போயிட்டு இருக்கும்போது. ரைட்டா அது வந்துட்டு ஹெல்பிங் தி என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ரைட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது அக்கௌண்டபிலிட்டி. ரைட்டா ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு செட் பண்ணி அது சைன் அது பண்றோம், இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா அது வந்துட்டு ஹெல்பிங் த டீம் மெம்பர்ஸ் டூ த ஒர்க். இதை தவிர போன வாட்டி என்னெல்லாம் ஆடிட் பண்ணியிருக்கோம் அதுல என்னெல்லாம் ஸ்பெஷல் மேட்டர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆடிட் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கும். ரைட்டா ஓகேப்பா இவங்க டிடிஎஸ்ஸே இதுக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம போன இதுல அப்பவே அது என்ன அந்த ஒரு மீம் வருமே அன்றே கணித்தார் அப்படிங்கிறப்பல அது மாதிரி வந்தது அப்படின்னா போன டாக்குமெண்டேஷன் வச்சு நம்ம இதை எடுக்கலாம். எப்போ இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் இருந்தாதான். கரெக்டா நான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்றேன். இப்ப இது மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஈஸியர் டு ரிமெம்பர். கரெக்டா இப்போ ஆடிட் டாக்குமெண்டேஷன் இந்த 5 பாயிண்ட் உங்களால ஏன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தோணி இருக்கணும். கரெக்டா கிவ் மீ an yes or no. அட்லீஸ்ட் இதுல ஒரு 2 பாயிண்டாச்சு ஞாபகம் இருக்கும். நாளைக்கு ஆடிட் டாக்குமெண்டேஷன் கேட்டா முத நாளே இதை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும். ரைட்டா சோ தி கீ டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இஸ் டு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் சில இதெல்லாம் வந்துட்டு ஏன் கொடுத்துருக்கான்ட்டு அவங்களுக்கே தெரியாது. சில பாயிண்ட்ஸ்லாம் இதுல இந்த பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல ஏன் கொடுத்துருக்கான்னு இருக்காது. சில இதுல இருக்கும், சில இதுல வந்துட்டு இந்த மாதிரி லாஜிக்கல் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்துட்டு நீங்க யூ ஹேவ் டு ரிலேட்டட் சம் வே. ரைட்டா மெஜாரிட்டி விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை மெமரைஸ் பண்றீங்க அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கும்போது யூ வில் பி ஏபிள் டு ஸ்ட்ராங்லி ரிமெம்பர் த கீவேர்ட்ஸ். ரைட்டா என்டையர் பாயிண்ட் ஆஃப் தி இது வந்துட்டு யூ ஷுட் ரிமெம்பர் த கீவேர்ட்ஸ். நம்ம இப்போ இதுவே பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு படிக்கிறோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் யூ ஷுட் பி ரிகாலிங் ஆல் த 6 பாயிண்ட்ஸ் யூ ஷுட் பி ரிகாலிங். ரைட்டா எக்ஸாம்ல இப்போ நம்ம ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ரஃப் தான் இது, இது ரஃப் ஜஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இப்போ ஆன்சர் எழுதுறோம் கொஸ்டின் 2A எழுதுறோம் பர்பஸ் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா பாயிண்ட் 1 அப்படின்னு போட்டு ஒன்னு எழுதணும். பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 we should be able to recall all 6 points. ரைட்டா அதுக்கு we should be memorizing the keywords. Keywords are very important. ரைட்டா இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸ் போட்டு இந்த டிக் இருக்கும் if you look at the இது ஆன்சர் கீ. ரைட்டா அது போட்டு 4 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 5. நீங்க என்ன கரெக்டா எழுதினாலும் 4 தான் தருவாங்க. ஸோ இதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் வரணும் அப்படின்னா you should be memorizing the keywords. There is no other way. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது will help you in memorizing. But at the end of the day, there is no other way to score more than to memorize the keywords. Right? Keywords you should be able to strongly memorize. That should be your frontier. Right? That's the first point. புரிஞ்சிருச்சா? To memorize அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். Easiest ways to memorize is to have a good conceptual understanding. Easiest way to memorize is to first understand it. Right? புரிஞ்சுதா? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஒன்லி டேக் யூ 10%. ரைட்டா அந்த பாக்கி 80 to 90% கொண்டு போக போறது இந்த கீவேர்ட்ஸ் அண்ட் புக் லாங்குவேஜ். ரைட்டா இது வெறும் ப்ரீ ரிக்வசைட் தான். வெறும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டு கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஐ வில் ரீஐட்ரேட் ஆன் திஸ். புரிஞ்சுக்கிட்டா வெறும் அந்த ஸ்டெப் 0 தான். ஸ்டெப் 0 எடுத்துட்டு அந்த ஸ்டெப் 1க்கு தான் நம்ம மூவ் வரோம். ஸ்டெப் 1 என்ன, கீவேர்ட்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை மெமரைஸ் பண்ணணும். ஓகேயா, இது ஓகேயா? கீவேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணணுங்கிறதுல
ஏன் புரியுதா? அந்த 10 to 15 மினிட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. சாட்ல வேற ஏதாவது போட்டிருக்காங்களா? எஸ். 10 to 15 மினிட்ஸ் நம்ம பேப்பரை பார்க்கறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேப்பர்ல நச்சுன்னு இருக்கு கீவேர்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதை அண்டர்லைனும் பண்ணிடுறோம். ரைட்டா? SQC1 போட்டு SQC1 இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன். ரைட்டா? இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெல்லிங் மறந்துட்டேன், விடுங்க. ரைட்டா? இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் போட்டு அண்டர்லைன் பண்ணிடுறோம். போட்டா நமக்கு மார்க் தருவானா மாட்டானா? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போடுறோம், பண்ணிடுறோம். 4 மார்க் வாங்குவோம். இங்க வந்துட்டு 60 வந்துடும், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பண்றதுனால நம்மளுக்கு இதுதான் இம்பாக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தது. அதுக்கான ஸ்டெப் 1 தான் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டெப் 1. ரைட்டா? இதை மட்டும் பண்ணிட்டு நீங்க 60 வரல 50 வரல நீங்க ஒண்ணுமே கேட்க முடியாது. இது பண்ணா கீவேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். ரைட்டா? அது எண்ட் ஆஃப் த டே நீங்க கீவேர்ட்ஸ் எழுதினாதான் வரும் மார்க். ரைட்டா? கீவேர்ட்ஸ் எழுதுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ரைட்டா? ரெண்டாவது விஷயம் கீவேர்ட்ஸ் சொல்லியாச்சு. இப்ப நம்ம மூணாவது விஷயம் புக் லாங்குவேஜ். நம்ம வெறும் கீவேர்ட்ஸ் எழுதிட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம சொந்த மொழியிலே எழுதுறது வந்துட்டு சரி வராது. அவனுக்கு என்ன நம்ம என்னத்தை வச்சு கம்பேர் பண்றாங்க? இதுதான் உங்களோட ஆன்சர் கீ. கரெக்டா? யார் ஆன்சர் கீ? உங்களோட ஆன்சர் ஷீட். கீ இல்ல, ஆன்சர் ஷீட். எதோட கம்பேர் பண்றாங்க? இது வந்து ஒரு புக் போல வரேன்ப்பா. ரைட்டா? புக் இது. எதை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறாங்க? இது என்னது இந்த புக் பேரு? கீன்னு சொல்லாதீங்கப்பா. அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. சரி, இந்த கீயோட சோர்ஸ் என்ன? சஜஸ்டர் ஆன்சர். கரெக்ட். அதோட சோர்ஸ் என்ன? இது வந்துட்டு சஜஸ்டர் ஆன்சர் ஆர் கரெக்ஷன் கீ. சோர்ஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல். கிளாட் சந்தான கிருஷ்ணன் உங்க ஆடியோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, சூப்பர். ஐசிஐ மாடியூல். ரைட்டா? அதுபடி எவ்வளோக்கு எவ்வளோ இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை வச்சு வில் பி ரிவார்டட். ஸோ த பாயிண்ட் ஆஃப் திஸ் என்டையர் இது என்ன அப்படின்னா, நம்ம கீவேர்ட்ஸ் எழுதுறது மட்டும் பத்தாது, புக் லாங்குவேஜ் வேணும். புக் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ SQC1 படி இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சார் அப்படின்னு எழுதிட்டு வரேன். ரைட்டா? அப்படி நீங்க எழுத முடியாது. ரைட்டா? அந்த புக்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SQC1 இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷனுக்கு முன்னாடி டு அசிஸ்ட் தி என்கேஜ்மெண்ட் டீம் டு பர்ஃபார்ம் இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் as per SQC1 standards to maintain quality control as part of the entity's policy அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ நான் அந்த SQC1 internal inspection சொன்னதை தவிர பாக்கி எல்லாமே ஃபில்லர்ஸ் மாதிரி தெரியும். பட் தீஸ் ஆர் புக் லாங்குவேஜ். திஸ் இஸ் கோயிங் டு புட் ப்ரொஃபஷனலிசம் இன் யர் என்டையர் இது. ரைட்டா? யர் ஆன்சர். இப்போ நான் வந்துட்டு சாதாரணமா SQC1 இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்பா அப்படின்னு சொல்றதுக்கும், டு அசிஸ்ட் தி என்கேஜ்மெண்ட் டீம் டு பர்ஃபார்ம் இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் as per SQC1 and the firm's internal quality control standards. இப்போ சொல்லும் போது which looks more professional? The second one, obviously. ரைட்டா? ஸோ இது பண்றதுக்கு நமக்கு புக் லாங்குவேஜ் படி நம்ம எழுதணும். இதை எப்படி எழுத முடியும் சார்? இதையும் உட்காந்து பண்ணுமா? எஸ். ஃபர்ஸ்ட் இதை படிக்கும் போதே படிச்சிடணும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங் பிராக்டிஸ். ரைட்டா? ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கணும். ரைட்டா? யூ ஷுட் பி மெமரைசிங் தி கீவேர்ட்ஸ் அண்ட் ட்ரை டு ரைட் தி ஆன்சர். அந்த ஒரு கான்செப்டை ஒரு தடவை எழுதிடணும் அப்படியே புக்ல இருந்து. சரி, எழுதுறது ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்னு பார்த்து எழுதலாம், இன்னொன்னு பார்க்காம எழுதலாம். எப்படி எழுதினாலும் பரவாயில்ல. பார்க்காம எழுதினா யூ ஆர் வெல் அஹெட். பார்த்து எழுதினாலும் பரவாயில்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ரைட்டா? இது பண்ணீங்க அப்படின்னா இஃப் யூ டூ தி என்டையர் ப்ராசஸ். இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிறோம், ஒரு சாப்டர் எடுத்துக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடிட் டாக்குமெண்டேஷன். அதை எடுத்துக்கிட்டோம்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன்னா என்ன, எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்றாங்க, என்னதான் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அண்ட் ஸ்பெஷல் இது யார் இந்த ஆடிட் டாக்குமெண்டேஷனை ஓன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெப் 0 என்ன இருக்கு ஏது அப்படின்னு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் ஸ்டெப் 0. ரைட்டா? ஸ்டெப் 1 அதுக்கப்புறம் ஒரு இதையும் எடுத்துக்கிறோம். ஆடிட் டாக்குமெண்டேஷன் டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம். அந்த டெஃபினிஷனை ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அப்படியே மெமரைஸ் பண்ணி அதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அந்த ப்ரொஃபஷனலிசம். ரைட்டா? இதை வச்சு உங்களுக்கு வந்து நாளைக்கு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் வில் ஸ்டிக் டு யூ. ரைட்டா? தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஸோ அந்த டெஃபினிஷனை அப்படியே நம்மளால எப்படி ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறது பார்க்கணும். அதுக்கு எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ரைட்டா? திஸ் இஸ் தி ஜெனரல் அப்ரோச். நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ கிளாஸ்ல ஃபேக்கல்டி செஷன் நடந்திருக்கும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஃபேக்கல்டி செஷன்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறது. ரைட்டா? நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இப்போ அந்த ரிசோர்சஸ் டேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ஹைலைட்டட் ISM அப்படின்னு போட்டு அப்லோட் பண்ணிருப்போம்.
ரைட்டா? அத நீங்க வேர்ட் ஃபைலா கூகுள் டாக்கா பண்ணாதீங்க. வேர்ட் ஃபைலா ரைட்டா? எம்எஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டா டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க. அதாவது ஒண்ணும் இல்லப்பா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டா லேப்டாப்ல ஓபன் ஆகும். அப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அலைன்மென்ட்டோட இருக்கும் மெஜாரிட்டி. ரைட்டா? அதுல வந்துட்டு we would have highlighted ரைட்டா? கலர் கோடிங் பண்ணியிருப்போம். அந்த கலர் கோடிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இது மட்டும் இஃப் யூ கேன் நோட் ஆர் ஜஸ்ட் லுக் அட் இட் கலர் கோடிங் என்ன இருக்கும் அப்படின்னா 3 கலர் இருக்கும். ஒன்னு எல்லோ அதுக்குள்ள கிரீன் ரைட்டா? அதுக்கப்புறம் ப்ளூ. எல்லோங்கிறது யூ ஷுட் பி ஸ்டடிங் கம்ப்ளீட்லி. தட் இஸ் கம்ப்ளீட்லி படிக்கணும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி படிக்கணும் ஆஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஸ் இட் இஸ் ரைட்டா? ஆஸ் ஃபார் as பாசிபிள் அட்லீஸ்ட் ரைட்டா? கிரீன்ங்கிறது 100% அதே வார்த்தை தான் எழுதியாகணும். 100% சேம் வேர்டு ரைட்டா? கிரீன்ல எதெல்லாம் போட்டிருக்கோமோ 100% சேம் வேர்டு எழுதினாதான் மார்க் போடுவோம். ரைட்டா? கம்ப்ளீட்லிங்கிறது நீங்க புக் லாங்குவேஜ்க்கு தகுந்தாப்புல எழுதிக்கலாம். ரைட்டா? 3 கலர் இருக்கும். ஒன்னு வந்துட்டு எல்லோ. அதான் பேசிக்கலி இப்ப டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா ஃபுல்லா எல்லோ பண்ணிருப்போம். ரைட்டா? அதுல எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பண்ணி கிரீன் பண்ணிருப்போம். ரைட்டா? கிரீன். இதுதான் என்டையர் பாயிண்ட். இந்த கிரீன் வந்து நீங்க அப்படியே எழுதலாம். எல்லோவை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எழுத பார்க்கணும். ரைட்டா? இதுதான் எல்லோ கிரீன். புரியுதா? யூ ஷுட் பி ஸ்டடிங் மெமரைஸ் பண்ணி சொல்லும் போது எல்லோவையும் தான் சேர்த்து சொல்லணும். ரைட்டா? எல்லோ சொல்லணும் கிரீன் அப்படியே சொல்ல பார்க்கணும். ரைட்டா? ஃபுல் இதையும் தான் நம்ம படிக்கணும். கிரீன் மட்டும் படிச்சுட்டு போறது பத்தாது. எல்லோவும் தேவை. புரியுதா? கிரீன்ங்கிறது வெறும் இந்த எங்க இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் மட்டும் சொல்றது கிரீன். ரைட்டா? அது என்ன பண்ணணும் அந்த என்டையர் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் ஓட சொல்லுங்கிறது எல்லோ. ரைட்டா? இந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சிருச்சுல. அடுத்து வந்து ப்ளூ. ப்ளூ வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும் ப்ரையாரிட்டி. நீங்க அதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ரைட்டா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல the chances are very less for that to be tested as a exact replicate question. ரைட்டா? ஸோ அந்த ப்ளூ ஏரியாஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். நீங்க இந்த ப்ளூ வந்துட்டு ரேரிட்டியா ஃபைண்ட் பண்ணீங்கிறதோட ஒரு 5% ஆஃப் த புக் தான் இருக்கும். ரியலி சாரி. நீங்க ஏதாவது 50% ப்ளூ ஆக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. 5% ஆஃப் த புக் தான் ப்ளூல இருக்கும். ஓகே? இதுதான் நம்ம கலர் கோடிங் ஃபார் ஆடிட் அண்ட் எஸ்எம். ரைட்டா? நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 இஸ் டு கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இட். ரைட்டா? ஸ்டெப் 0 அந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 மெமரைஸ் த கீவேர்ட்ஸ் அண்ட் பிராக்டிஸ். மெமரைஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் பிராக்டிஸ். தேர் இஸ் நோ மேஜிக் பில்பா. இது மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க 5 to 10% தான் உங்களுக்கு இம்பாக்ட். யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். ரைட்டா? 5 to 10% ஆஃப் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு. ரைட்டா? ஒரு வாட்டி மெமரைஸ் பண்ணா யூ கேன் புட் ஆன் 30% to 40% ப்ரிப்பரேஷன்ல. ரெண்டாவது வாட்டி போடும்போது இதோட சேர்த்து இன்னொரு ஒரு 10 to 20%. ரைட்டா? வித் மெமரி கீவேர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது. ரைட்டா? ஸ்டெப் 2 ரைட்டிங் பிராக்டிஸ். ரைட்டிங் பிராக்டிஸ்னா அந்த கான்செப்ட்ஸை எழுதி பார்க்கிறது. ரைட்டா? இதுக்கு யூ கேன் புட் ஆன் 20 to 30%. எழுதுறதோட பவர் இஸ் வந்துட்டு வெறும் வேல்யூ ஆட் தான் இருக்கும். பட் இட் இஸ் a வெரி எசென்சியல் டூல். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டெஃபினிஷனை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கீவேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும். ரைட்டா? ஆஸ் இட் இஸ் அதை சொல்ல பார்க்கணும். அந்த டெஃபினிஷனை அதுல இருக்கிற கீவேர்ட்ஸை அப்படியே சொல்ல பார்க்கணும். இது பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை இன்னொரு வாட்டி இப்போ நம்ம டியூட்டர் செஷன்ல அதை we will recite back to the tutor. that is going to be our process. ரைட்டா? ஃபேக்கல்டி செஷன்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். டியூட்டர் செஷன்ல அது இன்னொரு வாட்டி they will explain that concept. அது பண்ணதுக்கு அப்புறம் you should memorize the entire thing and keywords you should அப்படியே சொல்லணும். entire thing அப்படியே சொல்லணும். yellow and green you should be reciting back to the tutor. ரைட்டா? அந்த இது and after the class assignments எழுதணும். ரைட்டா? அது பண்ணும்போது you will get writing practice. இது பண்ணோடனே எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு 3 ஸ்டெப் இருக்கும் மினிமம். ரைட்டா? இது ஸ்டெப் 0ன்னு சொல்லிட்டேன். அப்ப 3ஆவது ஸ்டெப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3ஆவது ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு கெஸ்? சார் இருக்கீங்களா? ஹலோ? டெஸ்ட். பரவாயில்லையே. வெங்கட்டும் வேவ் லென்த்ல இருக்கேன். டெஸ்ட் பரவாயில்ல எல்லாரும் தான் இருக்கீங்க. சந்தான கிருஷ்ணன் இஸ் டைப்பிங் மார்க் டெஸ்ட். ரைட். டெஸ்ட். மோர் டெஸ்ட். ஆஹா மோர் டெஸ்ட். இதோ நேற்றுக்கு தான் டெஸ்ட் எழுதிட்டு வந்தாப்ப மோர் டெஸ்ட்னு சொல்றீங்க. ரைட். டெஸ்ட். சம் டெஸ்ட். மோருங்கிறதோட ஏதாச்சும் டெஸ்ட். ரைட்டா? ஜஸ்ட் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். டெஸ்ட் யுவர் செல்ஃப்னா டெஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ரைட்டா? ஒரு எப்படி சொல்றது, நீங்க இப்ப மெமரைஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் ஜென்ரலா என்ன பிரச்சனையில வருவாங்கன்னா எனக்கு படிச்சதே ஞாபகம் இல்ல, நேத்துக்கு படிச்சதே எனக்கு மறந்துடுச்சு அப்படிம்பாங்க. மனுஷன் தானே நீங்க, அப்படிதான் மறக்கும். ரைட்டா? நீ தினம் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்ல வரல. இப்ப நம்ம பண்ற என்டையர் ப்ரிப்பரேஷன் ரைட்டா, இதுல ஜென்ரல்னு சொல்ல வரல.
அதை பத்தி நான் எழுதிடுறேன் ஒரு வாட்டி. ஜென்ரல்னு எழுதுறேன். அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஜென்ரலா பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு remember that you will eventually not remember everything. Not you will eventually, you may not eventually not, may not remember, may not not ரெண்டு தடவை போட்டேன் விட்டுருங்க. remember everything, ரைட்டா? you are human, ரைட்டா? இப்போ நேத்திக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு மறக்க தான் போகுது, ரைட்டா? நேத்திக்கு படிச்சதோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது. நேத்திக்கு படிச்சது அப்படியே போய் எக்ஸாமுக்கு நேரா நம்ம ரெடி அவ்வளவுதான் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. நேத்தா ரைட்டா நேத்திக்கு படிச்சது அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்டா? இஃப் ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் இட் ப்ராபப்லி மை டேக் 3 hours, ரைட்டா? செகண்ட் டைம் when you are studying it will probably take 2 hours, ரைட்டா? பட் it will still take 2 hours, ரைட்டா? ஒரு கேப்ல படிச்சீங்க அப்படின்னா 2 hours இருக்கும். பட் when the third time you are studying it will probably take only 45 minutes. our intention is to have this jump. எதுக்கு இந்த ஜம்ப்? நம்ம எதுக்கு 45 நிமிஷத்துல போய் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? 45 நிமிஷத்துல படிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? எனிபடி? எதுக்கு நம்ம இவ்வளவு சீக்கிரமா படிக்கணுங்கிறது பாக்குறோம்? எல்லாரும் இருக்கீங்களா? ஒரு எஸ் ஆச்சு போடு. இருக்கீங்க அப்படின்னா ஒரு எஸ் போடுங்க. ஒரு 17 எஸ் நம்ம பார்க்கணும் இப்போ. குவிக் ரிகலெக்ஷன் டியூரிங் எக்ஸாம். ரைட், குவிக் ரிகலெக்ஷன்லாம் இருக்கட்டும். ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ் புரிஞ்சிருச்சு. எதுக்கு நம்ம வந்துட்டு 45 நிமிஷத்துல படிக்கிறோம் அப்படின்னா என்டையர் நம்மளோட இந்த 3 மாசம் ப்ரிப்பரேஷனும் எதுக்காக அப்படின்னா அந்த 1.5 நாள் 1.5 days பிஃபோர் எக்ஸாம், ரைட்டா? 1.5 days பிஃபோர் எக்ஸாம்ல என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ தட் வில் ஹெல்ப் அஸ். அப்படி அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி தான். ஹியூமன் பிரெயின் ஹேஸ் அ ஷார்ட் டேர்ம் மெமரி. 7 செகண்ட்ஸ்ல மறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, ரைட்டா? தேர் இஸ் சம் சயின்டிபிக் தியரி தட் 7 செகண்ட்ஸ்ல மறக்கும், இல்ல 7 daysல மறக்கும், ரைட்டா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டச் இருக்கணுங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். 2 weeks ஒன்ஸ் அந்த டெஸ்ட் வச்சிருவோம். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அந்த ஒரு கான்செப்டை வி வில் பி டெஸ்டிங் அவுட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அந்த டச் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் சரி, செகண்ட் டைம் படிக்கிறதும், தேர்ட் டைம் படிக்கிறதும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன் இந்த 1.5 நாள் முக்கியம் அப்படின்னா அங்கேருந்து படிக்கிறது நமக்கு வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா லெஸ் தென் 24 ஹவர்ஸ்ல போய் இது அப்படியே எக்ஸாம்ல வில் பி டெஸ்டட், ரைட்டா? ஸோ இந்த 1.5 நாள்ல மெஜாரிட்டி போர்ஷன்ஸ் நம்மளால கவர் பண்ண முடியணும், ரைட்டா? 1.5 நாள் ப்ரிப்பரேஷன் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் குரூப்போட நிலைமை, ரைட்டா? இந்த 1.5 நாள்ல நம்மளால மெஜாரிட்டி கவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம 3 hours ஸ்பெண்ட் பண்றதோ இந்த ஒரு டீடைல்டு ஸ்பெண்டிங் வந்துட்டு. ஏன் அப்படின்னா அதை 1.5 நாள்ல திருப்பி 45 நிமிஷத்துல நம்மளால படிக்க முடியணும், ரைட்டா? அப்ப பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது வில் இவென்ச்சுவலி யூ வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸாக்ட்லி ரிமெம்பர், ரைட்டா? இன்னொரு ஒரு எஃபர்ட் அது போடணும், ரைட்டா? ஒரு தடவை படிச்சுட்டு நேரா எக்ஸாம் ஹால் போகணுங்கிற இதெல்லாம் கிடையாது, ரைட்டா? தேர் இஸ் நோ, we are all humans, there is no technique for you to just jump into the exam and remember 100% of what you studied for the first time, ரைட்டா? ஒரு தடவை படிச்சாலே அது யூ அடுத்த அக்ரீஷன் ஆஃப் மெமரி, ரைட்டா? இப்போ இந்த எலக்ட்ரிக் செயின் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரிக் செயின் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதே மாதிரி சிம்பிள் இது சொல்றேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை வந்துட்டு யார்கிட்ட இப்போ யார் பேர் எடுத்துக்கலாம் கடைசியா? சரி நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல. இப்போ யார் கடைசி பேர்? பாலாஜிட்ட நான் ஒரு விஷயம், கரண்ட் பாஸ், கரெக்ட், அதுதான். ஒண்ணும் இல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதை வந்துட்டு பாலாஜிட்ட சொல்றேன், ரைட்டா? பாலாஜி வந்துட்டு அடுத்த இன்னொருத்தர் பேரு வெங்கட் கிருஷ்ணாண்ட சொல்றான்னு வச்சுப்போமே, ரைட்டா? நான் ஒரு விஷயத்த வந்துட்டு பாலாஜிட்ட 100% சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாலாஜி வெங்கட் கிருஷ்ணாண்ட சொல்லும் போது அந்த விஷயத்துல 80% தான் கவர் பண்ண சான்ஸ் இருக்கு, ரைட்டா? ஒரு 20% மிஸ்இன்டர்பிரட் ஆகலாம், இல்ல மறந்தே போகலாம், ரைட்டா? இப்ப வெங்கட் கிருஷ்ணா வந்துட்டு கௌதமிட்ட சொல்றாங்க, ரைட்டா? கௌதமிட்ட சொல்லும் போது அந்த 80% இன்னொரு ஒரு 80%, 80 into 80 எவ்வளோப்பா? 64% ஆயிருது. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்க ஒரு தடவை படிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை அது 80% ஆயிரும். வாட் யூ வில் பி ரிமெம்பரிங் இஸ் ஒன்லி 80%, கரெக்டா? வாட் யூ வில் பி ரிமெம்பரிங் இஸ் ஒன்லி 80%. ஸோ அதுக்காக தான் செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்றோம், ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் வச்சு நேரா நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போக முடியாது, ரைட்டா? செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் 2 hours ஆகுது இல்ல, அது நீங்க பண்றதுக்கான ரீசனும்
ஜஸ்ட் வந்து 80%, அதாவது 80% இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றேன், 80% வந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. 80% நீங்க 100% சிலபஸ் பண்றீங்க, 80% வருது. எத்தனை மார்க் எழுதுறீங்க பாக்கி? 70 மார்க்ல 80% எவ்வளவுப்பா? 7 8 சார் 56 if I'm not wrong. 56 தானேப்பா 7 8 சார்? எஸ், கரெக்ட், தேங்க்யூ. ரைட்டா? 56 மார்க்ஸ் வருது. எம்சிக்யூட சேர்த்தா எங்க 78 வருது. நம்ம அவ்வளவுதான் நான் சொல்ல. ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் 80% நம்ம திருப்பி திருப்பி லெவல்ஸ் ஏத்திக்கணும். இப்போ நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் ஞாபகம் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு 80% பார் கிராஃப். ரைட்டா? அது டே ஆக ஆக அந்த பார் கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரொம்ப நாள் விட்டீங்க அப்படின்னா ஸ்வைனு கூட்டிட்டு போயிடும். ரைட்டா? அந்த பார் கிராஃப் மெயின்டைன் பண்ணணும். இதே அந்த கான்ஸ்டன்ட் லெவல்ல மெயின்டைனே பண்ணிட்டு வரணும். அந்த 80% லெவல்லே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் தேர்ட் டைம் பண்றோம். ரைட்டா? அடுத்த நாள் வந்துட்டு குறையதான் குறையும். ரைட்டா? ஒரு நாள் படிச்சதை வச்சு நேரா போக முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க கிளாஸ்லயே படிச்சாலும் ஆஃப்டர் த கிளாஸ் ஆர் த நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது புதுசா தான் இருக்கும். ஏன்னா நீங்க படிக்கல, அன்னைக்கு அது புதுசுதான். ரைட்டா? செகண்ட் டைம் படிக்கணும். ரைட்டா? ஆனா அந்த செகண்ட் டைம் இப்போ இல்ல, when you go to the next day, ரைட்டா, அந்த ரிவிஷன் ஃபேஸ் போகும்போது யூ வில் பி ஏபிள் டு ரிகால். நம்ம சிஸ்டம்ல இருக்கும்போது யூ வில் பி ஏபிள் டு ரிவைஸ், டூ அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ரிகால் இட். ரைட்டா? யூ டோன்ட் ஹேவ் டு பேனிக். இந்த இடத்துல பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் பேனிக். இது இப்பன்னு இல்லப்பா. நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, மே 24ல நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு 71, ஐ திங்க் ஷி ஸ்கோர்ட் 71. ஆனா எக்ஸாம் முன்னாடி நாள் தான் அன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி, நான் எக்ஸாமே எழுத போறது இல்லை, ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் படிச்சிருப்பாங்க. பட் அவங்களே தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு 4 டைம்ஸ் படிச்சிருப்பாங்க. சரி, அவங்க அன்னைக்கு எக்ஸாம் அவங்க 4 தடவை படிச்சவங்க நிலைமையே என்னன்னா மறக்கிறது. ரைட்டா? ஆனா எக்ஸாம் போய் எழுதினாங்க. எழுதும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, she was able to recall. ரைட்டா? அவங்க வந்துட்டு she was able to recall because we have a subconscious memory. ரைட்டா? அன்னைக்கு படிச்சது எல்லாம் மறக்கிறாப்ல தான் இருக்கும். பட் when you are put in this part with 100% focus, ரைட்டா, you will be able to recall. ரைட்டா? ஸோ பேனிக் ஆக வேண்டாம். ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இது படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 தடவை படிச்சாலே யூ வில் பி ஏபிள் டு ரிகால். அதை எக்ஸாம்ல எழுத முடியும். ரைட்டா? யூ வில் பி ஏபிள் டு இந்த ப்ராசஸ் கீவேர்ட்ஸ் படிக்கிறோம், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கீவேர்ட்ஸ் படிச்சு புக் லாங்குவேஜ் வச்சு ஒரு டெஸ்ட்டும் எழுதிடுறோம். கரெக்டா? டெஸ்ட்டும் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதினாலும் சரி, இல்ல நம்ம குட்டி குட்டியா அந்த வீக்லி எழுதுற எல்லா டெஸ்ட்டும் எழுதினாலும் சரி, எழுதிடுறோமா இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஈஸிலி 50+. அதாவது 50+ன்னு சொல்றது இவ்வளவுலாம் பண்ணி வெறும் 50 தான் வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்டையர் பாயிண்ட் என்ன, வர்ஸ்ட் கேஸ், ரைட்டா, இன்ஸ்டியூட் ஹிஸ்டரியிலே டஃபஸ்ட் பேப்பர் வந்தாலும் 50+ வாங்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணலாம். ரைட்டா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எல்லாருக்கும் இது ஓகேயா, புரியுதா? ஆர் யூ கெட்டிங் கான்ஃபிடன்ஸ் இன் தி என்டையர் ப்ராசஸ்? Do you have any doubts? Chatல சொல்லலாம். This is the time for that. Yes, yes. Okay. Next we'll be moving to எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது. ஃபர்ஸ்ட் தியரி பார்த்துட்டோம். பார்த்துட்டோமா? எஸ். எல்லாத்துலயும் 3 விஷயம் இருக்கும் அட்லீஸ்ட். ரைட்டா? எல்லாத்துலயும் 3 இருக்கும். இதுல ஃபுல் 3த்தையும் முடிச்சிட்டோம். ஃபுல் டிக். ரைட்டா? இப்போ ஜெனரல்ல 1 முடிச்சிட்டோம். ரைட்டா? 1 முடிச்சிட்டோம். இன்னும் 2 பாயிண்ட் பார்க்கணுங்கிறது வச்சேன். ரைட்டா? இப்போ நம்ம நேரா பார்க்க போறது பிராக்டிகல் சம்ஸ். Before that, what we will do is take a 2-minute break. Give me 2 minutes. ரைட்டா? Everybody take a 2-minute break. தண்ணி குடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ணதை வந்துட்டு if you want to recall and write it down. Right? If you have any questions, this is the time to ask regarding theory questions. Okay? Give me 2 minutes. I will bring my water bottle along.
ஓகே, கேன் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன்? எல்லாரும் ரெடியா? அடுத்தது போலாமா? பேசவே இல்லை. டோன்ட் கேட்கல அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வந்தாச்சா? எஸ் மட்டும் போடலாமா இன்னொரு வாட்டி? ஓகே, இப்போ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் ஹவு டு அப்ரோச்ல. ரைட், நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா? அதோட முக்கியமா நம்ம இது பார்க்கறது எல்லாமே மெயின் எல்லாமே காஸ்டிங் அண்ட் எஃப்எம், இதுக்கான இதுதான். ரைட், இப்போ நம்ம ஆடிட்டிங்க்கு கேட்டாப்லே ஒரு கேள்வி. காஸ்டிங் அண்ட் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் இல்ல, நம்ம சம் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்குப்பா மார்க் தராங்க? இப்போ ஒரு 8 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரைட்டா? அதுக்கு எதுக்கு மார்க் தராங்க? வாட் ஆர் தே லுக்கிங் ஃபார்? எக்ஸாமினர் உங்க பேப்பர் பார்த்தா என்னத்துக்கு மார்க் தராங்க எக்ஸாக்டா? ஸ்டெப்ஸ், நேரா போயிட்டாங்க அவங்க ஸ்டெப்ஸுக்கு. ஓகே, ஸ்டெப்ஸ், ப்ராப்பர் கால்குலேஷன், ஃபார்முலா, ஒர்க்கிங் நோட்ஸ். ஏன்பா யாருக்குமே ஆன்சர் வேணாமா? ஆன்சர்னு ஒன்று கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்கல்ல. எத்தனை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, கேஇ எவ்வளோ இதுல அப்படிங்கிறது, இல்ல ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் என்ன, இல்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டீவியேஷன் என்ன, இந்த மாதிரி எதுவுமே வேணாமா? எல்லாரும் வெறும் ஸ்டெப் மட்டும் தான் பார்ப்பாங்களா? இல்ல வெறும் ஃபார்முலா மட்டும் தான் பார்க்க போறாங்களா? ஆன்சர் வேண்டாமா? ஆன்சரே ஃபைனல் ஆன்சர். தட் ஹாஸ் ஒன்லி a portion of marks. கரெக்ட் தான். பட் என்டையரா இப்போ எப்போ 8 அவுட் ஆஃப் 8 எப்போ வாங்க முடியுங்கிற சொல்லுங்க. 8 அவுட் ஆஃப் 8. Working notes form part of answer also. Yes, along with correct answer. Correct, Balaji. Don't worry. When the entire process is right. Correct. சரிங்க, நான் இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எப்போ வந்துட்டு ஃபுல் மார்க் தருவாங்க? இப்போ ஒரு ஐடியல் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடியல் ஒரு 8 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ரைட்டா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃபார்முலா இருந்ததுன்னா அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ரைட்டா, இங்க வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. தென் அவர் தாட் ப்ராசஸ், ஸ்டெப்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் தாட் ப்ராசஸ் டு சால்வ் ஸ்டெப்ஸ் along with working note. Then what is the conclusion? Therefore EBIT is equal to so and so அப்படிங்கிற அந்த ஃபைனல் ஆன்சர். ரைட்டா? ஸ்டெப்ஸ் முக்கியம், ஃபார்முலா முக்கியம். இப்போ ஒரு 8 மார்க்ஸ் இருக்குன்னா இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 to 2 மார்க்ஸ். ரைட்டா? பாக்கி இருக்கிற 4 மார்க்ஸ் ஸ்டெப்ஸ் தான். இதுலயும் ரெண்டா பிரியும், இங்கிட்ட ஒரு 2 இங்கிட்ட ஒரு 2. இது வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா 2, இது கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா, இல்ல இது வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா 2. கரெக்டா? கேன் வி அக்ரி ஆன் திஸ்? ப்ராப்பர் ஆன்சர் வித் ஒர்க்கிங் நோட்ஸ்னா இதுதானே? அஃப்கோர்ஸ் இங்கிட்ட வந்துட்டு ஒர்க்கிங் நோட் அடுத்த பேஜ்ல இருக்கும். எஸ், பட் இந்த ஸ்டெப்புக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ப்ராசஸ்க்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எப்போ நமக்கு வந்துட்டு இதுதான்ப்பா கேட்டிருக்கான், இதுதான் இதோட ஃபார்முலான்னு தெரியும், அந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சிருந்தா. ஸோ ஃபார் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் மை 3 டேக்அவேஸ் against this concept with how to application of concept, more to be precise, application of the concept. இப்போ கேஓ கேட்டிருக்கான் அப்படின்னா இதுதான் they are expecting us to calculate அப்படிங்கறான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த கான்செப்ட் பார்த்துட்டு இதுதான் they are expecting us to apply and calculate. So இதுதான் we are going to solve before we even start that question. ரைட்டா? எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் 2A போட்டு நேரா எழுதுறதுக்கு முன்னாடி
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி அதை கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்த்துடணும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்கான், இதை போடுறோம், இதுல இருந்து இப்படி இந்த ஸ்டெப் வரும், வாட் எவர் நம்பர் கால்குலேஷன் போடுறது போட போறோம், போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போறோம், இப்படிதான் அவர் என்டையர் பிரசன்டேஷன் இஸ் கோயிங் டு பி, மொத்தமா இதுக்கு 2 பேஜ் எடுக்க போகுது, இப்படி வரும், இப்படி ஆன்சரை டிரைவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நம்மளால திங்க் பண்ண முடியணும். ரைட்டா? அந்த திங்க் பண்ணிட்டு போடுறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்மளால கான்செப்ட்ஸை புரிஞ்சிருக்கணும். இந்த யோசிச்சு வேர் ஏபிள் டு அந்த அதான் எப்படி சொல்றது, வழி பார்த்துக்கிட்டே போறது. எப்பப்பா நம்மளால சீக்கிரமா போக முடியும் ஒரு இடத்துக்கு? மேப் இப்படியே பார்த்துட்டு ஓட்டுறதா, இல்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மேப் பார்த்துட்டு அப்படியே ஓட்ட போறதா? அட்லீஸ்ட் ஒரு 2 ஜங்ஷனுக்கு ரைட்டா, இப்ப போனோம், லெஃப்ட் எடுத்துட்டு அடுத்த ரைட் எடுக்கணும், இந்த இடத்துல ஒரு கோயில் வரும், அதுக்கிட்ட ஒரு லெஃப்ட் எடுத்துடணும், இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்பல இருக்கிறப்போ அதுதானே பெட்டர் ஆப்ஷன். நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம்னா பார்த்துட்டு இப்போ ஒரு தடவை இந்த ஒரு 3 ஸ்டெப்ஸை மட்டும், இமீடியட் 3 ஸ்டெப்ஸை மட்டும் விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு போறோம் அப்படின்னா we will be able to go faster. கரெக்டா? அதேதான் பிராக்டிஸ். ரைட்டா? ப்ரிவ்யூ. அதான் அந்த ப்ரிவ்யூ பண்ணிட்டு தான் போகணும். ஃபாலோ த மெட்டீரியல். அது எங்க இருந்து தெரியல, கான்செப்ட்ஸுவல் லேர்னிங். ரைட்டா? இந்த இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் யோசிச்சுட்டு இந்த சம்ல என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத வச்சு நம்மளால அப்ளை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா we are almost there. ரைட்டா? அதுக்கு நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவர் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, வாட் ஆர் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் கேன் கம், கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எனி இது லேர்னிங் இட் இஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் தி இது. கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி பேஸ் ஃபார் என்டையர் இது. ரைட்டா? அதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, ஃபார்மேட்ஸ், what are the types of questions, ரைட்டா, how can we apply it, what is the இது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு இது. ரைட்டா? when we enter a chapter அது கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, how are they reaching that இது. ரைட்டா? அந்த ஃபார்முலாஸ் போயிட்டு what are the formats that we should be presenting it in. ரைட்டா? இந்த ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இவ்வளோ அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மேட், what is the standard format that the institute uses, right, that we should also comply with or we should also use it அப்படிங்கறது பாக்குறப்போ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி த ஃபர்ஸ்ட் திங். ரைட்டா? இதோட மோஸ்ட் முக்கியம். இது வந்துட்டு மறுபடியும் இதே தான் சொல்றேன், இது மறுபடியும் 5 to 10%. பட் ஈவன் தோ திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி நெக்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ், இது மட்டும் நம்ம நிப்பாட்ட முடியாது. ரைட்டா? வழி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதுப்பா, போகணும், வண்டி எடுத்துட்டு ஆன் பண்ணி போகணும். அதுதான் செகண்ட் இது, பிராக்டிஸ். இதுதான் பிராக்டிஸ்லயே முக்கியமான விஷயம். என்னன்னா எத்தனை பேர் இங்க நோட்ல கால்குலேட் பண்ணுங்க, எத்தனை பேர் கால்குலேட்டர்ல சம்ஸ் போட்டிருக்கீங்க? கால்குலேட்டர்லயே சம்ஸ் போட்டு ஆன்சர் நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கால்குலேட்டர் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? எஸ் சொல்லாமா? இதுக்கு எல்லாரும் பண்ணிருப்போம் கரெக்டா. இதை அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆர் இதுக்கு முன்னாடி கால்குலேட்டர், கால்குலேட்டர்லயே நான் போட்டுருவேன். மாட்டிக்கிட்டீங்க. இதைதான் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து சொல்ல வரேன். ரைட்டா? பிராக்டிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கால்குலேட்டர்ல எனிதிங் தட் we don't do on paper without looking is not practice. ரைட்டா? I'll repeat again, anything that we do not do on paper without looking the answer is not practice. நீங்க படிக்கல, அது வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட முடிஞ்சிடும். வாட் யூ வில் ஸ்டில் பி இன் ஸ்டெப் 1. ரைட்டா? when you have to progress, ரைட்டா, பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ்ங்கிறது சால்வ் ஆல் த சம்ஸ், சால்வ் ஆல் சம்ஸ். அதுவும் முக்கியம்ப்பா, ஈஸியான சம்னு விட்டு போக கூடாது. ரைட்டா? அந்த நமக்கு வேண்டியது அந்த மசில் மெமரி, அதுக்கு ஈஸியான சம்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? சால்வ் ஆல் த சம்ஸ் without looking the answers on paper. பேப்பர்ங்கிறது நோட் புக்பா, நோட் புக்கா இருக்கலாம், வாட் எவர் பேப்பர். ரைட்டா? திருப்பி புரியுதா இது என்ன சொல்ல வரேன்? யூ ஷுட் பி சால்விங் ஆல் த சம்ஸ். ஆன்சர் பார்க்காம சால்வ் பண்ணணும், கைப்பட போட்டு பார்க்கணும். ரைட்டா? ஏன் எல்லா சம்ஸும் சரி. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம டெஸ்டினேஷன் போறோம்ல, ஏற்கனவே சொன்னதுதான், சீக்கிரமா போகணும்னா அந்த மேப்பை பார்க்காம ஓட்ட பழகணும். ரைட்டா? ஒரு வாட்டி மேப் பார்த்து அதில் டேக் லெஃப்ட், டேக் ரைட், இன் 100 மீட்டர் டேக் அ யூ டர்ன், இது பார்த்துட்டு போறது பெட்டரா, இல்ல ஒரு தடவை பார்க்காம போட்டு தப்பு பண்ணி ஓகே இந்த இடத்துல போக கூடாது போல, அப்புறம் மேப் எடுத்து பார்த்துட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு நம்ம போறது பெட்டரா? எப்ப நமக்கு வந்துட்டு அடுத்த தடவை போகும்போது சீக்கிரமா போகலாம். சரி, இப்போ இன்னொரு கேட்கிறேன். இப்போ நீங்க இதுல மோஸ்ட் ஆஃப் யூ would have gone to some place daily, like a school or on your own ன்னு யோசிக்கும்போது like an office or to another class or to exam hall maybe. ரைட்டா? போயிருப்பீங்க. இதுல தினமும் மேப் பார்த்து போறீங்களா? தினமும் மேப் பார்த்து போறீங்களா? நான் தினமும் மேப் பார்த்துட்டு தான் போறேன், ஆஃபீஸ்க்கு தினம் மேப் பார்க்குறேன், அது மாதிரி யாராவது இருக்கீங்களா?
நோ சொல்லாமா இதுக்கு? தினம் மேப் பார்த்துட்டு போறேன். தினம் மேப் பார்த்துட்டு போறீங்களா? இல்ல இல்ல. ஓகே. நோ நோ. எப்படி மேப் பார்க்காம போக முடியுது? ஏன்னா ஒரு தடவை பார்க்காம போயிருக்கீங்க, வழி தெரியாம திண்டாடி இருப்பீங்க, இல்ல வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா ஒரு தடவை பார்க்காம நீங்களா ஆன் யர் ஓன் ஓட்டி இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மசில் மெமரி ஆயிடுது. ரைட்டா? கூகுள்ல வந்துட்டு 14 மினிட்ஸ் டு டெஸ்டினேஷன் போட்டிருக்கோம், நம்மளால வந்துட்டு 7 நிமிஷத்துல போவாரு. ரைட்டா? எப்படி? ஏன்னா ருட்டீனைஸ் ஆயிருது, மசில் மெமரி பில்ட் ஆகுது. ரைட்டா? மசில் மெமரி பில்ட் ஆகுது. எப்போ பில்ட் ஆகும்? கன்சிஸ்டன்டா அதை பார்க்காம போறதுனால. ரைட்டா? நம்ம என்டையர் பாயிண்ட் ஆஃப் திஸ் சால்விங் ஆல் த சம்ஸ் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர்ஸ் ஆன் த பேப்பர். ரைட்டா? இதோட என்டையர் பாயிண்ட் மசில் மெமரி. அகைன் அண்ட் அகைன் வேணா செத்துக்கிறேன்ப்பா, அகைன் அண்ட் அகைன். தட் இஸ் த ரெப்படிஷன். ரைட்டா? பிராக்டிஸோட மெயின் இது ரெப்படிஷன் முக்கியம். ரைட்டா? மசில் மெமரி பில்ட் பண்றதுக்கு தான் இந்த மசில் மெமரி தான் அங்க யூஸ் ஆகும். ரைட்டா? இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட்டா? நம்ம இந்த என்டையர் இதை ஒரு வாட்டி கான்செப்ட் கொடுத்து தென் ஐ கிவ் யூ ரோட் மேப். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு ஒரு 100 மார்க்ஸ் பேப்பர் இருக்கு. ரைட்டா? பயங்கர லெங்க்தியா கொடுத்துறாங்க. 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொடுக்குறாங்க. எப்பப்பா சீக்கிரமா எழுத முடியும்? நம்மளால எப்ப சீக்கிரமா எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி நம்ம 100 மார்க்ஸ் கவர் பண்ணலாம்? இந்த மாதிரி 5 மார்க் வந்து 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் 5 மார்க் தூக்கி கொடுத்துறாங்க. எப்ப நம்மளால சீக்கிரம் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, அது இருக்கட்டும். இது ரொம்ப டீடைல்டு ஒன் பேரா எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்குறாப்புல இருக்கும். எத்தனை பேர் இங்க ஒரு லெங்க்தி பேப்பர் பண்ணிருக்கீங்க? லெங்க்தி பேப்பர் எழுதியிருக்கேனா, பயங்கர லெங்க்தி, இதுதான் என்னால 100 மார்க்ஸ் கவரே பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் லெங்க்தி பேப்பர் எழுதியிருக்கீங்க? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. லெங்க்தி பேப்பர், எஸ். ரைட்டா? லெங்க்தி பேப்பர் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த லெங்க்தி பேப்பருக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். நம்மளால இஃப் யூ ஆர் கோயிங் நம்ம ஒன் டைம் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் சால்விங் ஆல் த சம்ஸ், ரைட்டா, செலக்டிவ் ப்ரிப்பரேஷன் இருந்தது அப்படின்னா 100 மார்க்ஸ் எழுத முடியாது. ஒன்லி சான்ஸ் தட் வி ஹேவ் டு ரைட் 100 மார்க்ஸ் இஸ் பிஃபோர் தட் ஒரு 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவு மணி நேரம் பாக்குள்ள எழுதணும்? 3 hours, which is 180 minutes. கரெக்டா? ஸோ ஒரு மார்க்குக்கு எவ்வளவு நிமிஷம்? 180 minutes by 100 marks. You should be calculative. Whenever you are approaching a paper, you should be calculative. ரைட்டா? 40 நிமிஷத்துக்கு எவ்வளவு மார்க் எழுதி இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி இருக்கணும். ஸோ 1.8 minute ஃபார் 1 மார்க். கரெக்டா? இது சொல்லலாமா? இந்த கால்குலேட்டிவா இருக்கலாமா? ஸோ இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிறோம்னா எவ்வளவு நேரம் எழுதணும்? 5 into 1.8 போட்டு சொல்லுங்க. 5 மார்க் கொஸ்டின் மினிட்ஸ் கித்னா? 5 மார்க்குக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 5 into 1.8. பாலாஜி டைப் பண்றாரு. ஐ திங்க் he has an answer. 9 minutes. 9.4. ரெண்டு பேர் ரெண்டு ஆன்சர் வந்ததுனால வில் வெயிட். பிரீதா 9. பாலாஜி 9.4. சரி, 9 minutes. ரைட், 9 minutes எடுத்துப்போம். ரைட்டா? 9 minutes எடுத்துக்கணும். கரெக்டா? 5 மார்க்குக்கு 9 minutes எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when we will be able to solve the 100 marks is இந்த 9 minutes 5 மார்க் கொஸ்டினை 9 minutes கம்மியா சால்வ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 மினிட்ஸுக்கு சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்ப்ளஸ் 2 minutes இருக்கும். ஸோ இந்த 10 மார்க் கொஸ்டினை 5 மார்க் கொடுத்துருப்பாங்கிற மாதிரி சினாரியோ இருக்கும்ல, லெங்க்தி கொஸ்டின். இதுக்கு நம்ம 9 கொடுக்காம we can give that excess of 11 minutes. ரைட்டா? ஈவன் பெட்டர், ஒரு லெங்க்தி ஈஸி பட் லெங்க்தி ப்ரோ அப்படின்னு பேப்பர் வரும். ரைட்டா? இந்த மாதிரி 100 மார்க்ஸுக்கு லெங்க்தி பேப்பர் இருக்கு அப்படின்னா ஒரு 30 to 40 லெங்க்தியா இருக்கும். ரைட்டா? பாக்கி இருக்கிற 60 மார்க்ஸ் கிட்ட லெங்க்தியா இருக்காது, வெரி ஈஸி. ரைட்டா? தீஸ் ஆர் ஈஸி போர்ஷன்ஸ். இதுவுமே ஆக்சுவலா ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் கான்செப்ட்லி டஃப். பட் இஃப் யூ ஸ்பெண்ட் இனஃப் டைம் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர். ஸ்பெண்ட் இனஃப் டைம், ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்டா? நமக்கு தேவையானது இந்த ஒரு ஆங்கிள் இங்கே ஈஸியா இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் போறாரு, எல்லா சமயம் சால்வ் பண்ணியிருக்காரு, எல்லா சமயம் 2 தடவை சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு? இந்த 60 மார்க்ஸ்க்கான போர்ஷன், சரிப்பா 60 மார்க்ஸ் எவ்வளவு நேரத்துல முடிச்சிருக்கணும்? எவ்வளவு நேரம்? 1.8 போட்டு சொல்லுங்கப்பா திருப்பி. 60 into 1.8 எவ்வளவுப்பா? 60 into 1.8
போன்ல கால்குலேட்டர் இருக்கு, இந்த நேரம் கால்குலேட்டர் இருக்கணும். கால்குலேட்டர் வாங்கணும்னு நாங்க மெசேஜ்ல போட்டிருக்கோமா? போடலன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டர் இருக்குல்ல, டோன்ட் சர்ப்ரைஸ் மீ தேர். 108 minutes which is 1 hour and 48 minutes. 1 hour 48 minutes. அரௌண்ட் 2 hours வேணாம்ப்பா. அரௌண்ட் 2 hours போட்டோம்னா கஷ்டமா போயிடும். 1 hour and 48 minutes. 12 minutes முன்னாடி. இந்த 12 minutes-ஓட மகிமை உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு தான் தெரியும், ரைட்டா? இந்த 12 minutes இன்னும் ஒரு 2 minutes இருந்தா முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறது, ரைட்டா? 1 hour and 48 minutes allocated டைமா? கரெக்டா? 1 hour 48 minutes கரெக்டா? எஸ் போடலாமா? 1 hour 48 minutes என்ன வந்திருக்குன்னு தெரியல. ஓகே அப்படின்னு இருக்காரு. 1 hour 48 minutes is correct. ஸோ எப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 1 hour 48 minutes இருக்கிற அந்த 60 mark போர்ஷனை இஃப் யூ ஆர் ஏபிள் டு இந்த 60 மார்க்கை ஒரு 1 hour 28 minutes சால்வ் பண்ணா எவ்வளோ நேரம்ப்பா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு? 20 minutes இருக்கு, ரைட்டா? 1 hour 28 minutes வெறும் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி இருக்கிற 40 மார்க்ஸுக்கு we will have around another 1.5 மணி நேரம். 1 hour 1.5 hours, ஆல்மோஸ்ட் 1.5 hours. கரெக்டா? 40 மார்க் 1.5 ஹவர்ஸ்ல நம்மளால எழுத முடியுமா முடியாதா? This is how lengthy papers are attended. I will be very honest. This is how you will be attending. ரைட்டா? இந்த ஈஸியான சம்ஸ்லாம் எப்போ உங்களால 1 hour 48க்கு மேல 1 hour 28ல போட முடியும் அப்படின்னா மசில் மெமரி. மசில் மெமரி, ரைட்டா? இந்த மசில் மெமரி வச்சுதான் இந்த 1 hour 48 minutesல போட வேண்டியதை 1 hour 28ல போட முடியும். எப்படி அப்படின்னா நீங்க ஏற்கனவே வீட்டுல ஒரு 2 தடவை போட்டிருப்பீங்க. அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே யூ வில் பி ஏபிள் டு ரிகால் எவ்ரிதிங். இதுதான் கான்செப்ட், இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஆன்சர். டாக்டிக்கலா வாட் யூ வில் பி டூயிங் இட், சால்வ் எவ்ரிதிங் ஆஸ் ஃபாஸ்ட் as பாசிபிள். இருக்கிற எல்லா சர்ப்ளஸையும் இந்த 40 மார்க்ஸ் ஆன இந்த டஃப் கொஸ்டின் ஏரியா இருக்குல்ல அதுக்கு கொடுத்துடலாம். கரெக்டா? ஆர் ஏபிள் டு கேஜ் வை வி ஷுட் சால்வ் ஆல் த கொஸ்டின்ஸ்? இந்த ஆல் கொஸ்டின்ஸ் ஏன் சால்வ் பண்றோம் அப்படின்னு தெரியுதா? ஏன் உங்களை எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண சொல்றேன்? ஏன்னா ஈஸியான கொஸ்டின் தான் எக்ஸாம் இந்த லெங்தி பேப்பர்ல வரும்போது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பான், ரைட்டா? 60 மார்க்ஸ் ஈஸி, 40 மார்க்ஸ் லெங்தி, ரைட்டா? லெங்தியாவும் இருக்கும், ஆனா அதுவும் ஈஸியா தான் இருக்கும், ரைட்டா? அதை நம்ம சால்வ் பண்றது டைம் தான் தேவை. இதுல சர்ப்ளஸ் எடுத்து அங்க கொடுக்கணும் அப்படின்னா எல்லா சமயம் நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கணும். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஆர் ஏபிள் டு அக்ரி வித் திஸ்? கரெக்டா? எஸ் ஆர் நோ இருக்கு, கேட்கலாமா? Can we do a midway attendance? Yes or no? குறையுது. Right. Okay. We'll move on with this. எல்லா சம்ஸையும் சால்வ் ஏன் பண்ணணுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். When a lengthy paper comes, when you are solving all the sums, you have a very good advantage by getting a time surplus for the lengthy areas. ஈஸியான ஏரியாஸை சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த டைம் சர்ப்ளஸ் வச்சு பாக்கியை போடலாம். This is how people attend 100 marks even in a lengthy paper, ரைட்டா? Without looking the answer, ரைட்டா? மசில் மெமரி எப்போ பில்ட் ஆகும்? நம்ம அந்த ரூட்டை பார்க்காம ஓட்டும் போது தான் பில்ட் ஆகும், ரைட்டா? எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்காம ஓட்டுறோமோ அப்பதான் நமக்கு மசில் மெமரி பில்ட் ஆகும். அப்பதான் நம்மளால ஸ்பீடா போட முடியும், ரைட்டா? ஐ டு நாட் டினை தட் உங்களுக்கு மேப் பார்த்துட்டு போனாலும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க தினம் வீட்டுல மேப் பார்த்துட்டு போறீங்க. பட் இன்னைக்கு நீங்க சீக்கிரமா போயே ஆகணும். யார் 9 மணிக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற சினாரியோ இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? எப்போ உங்களால சீக்கிரமா போக முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம ஓட்டும் போதா? தினம் மேப் பார்த்துட்டு போறீங்க, ஆனா இந்த ஒரு நாள் தான் முக்கியம், ரைட்டா? அன்னைக்கு வந்துட்டு நீங்க பார்க்காம தான் போறீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்து தான் போறீங்க. இப்போ உங்களால சீக்கிரம் போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நோ. ஏன்னா இது வரைக்கும் பண்ணது வந்துட்டு மேப் பார்த்து போயிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி நீங்க பண்ணும்போது வாட் யூ ஷுட் பி டூயிங் இஸ் மேப் பார்க்காம ஓட்டணும். அதுக்கு நீங்க முன்னாடியே பார்க்காம போட்டிருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் தட் மசில் மெமரி இன் யூ, ரைட்டா? அந்த மசில் மெமரி இருக்கும் போது நீங்க வேகமா எழுதலாம். திஸ் இஸ் ஹவு ஸ்பீடு கம்ஸ், ரைட்டா? ஸ்பீடு இங்க இருந்து தான் ஸ்பீடு வருது, ரைட்டா? when you build this muscle memory you will get that. இது ஈவன் இஃப் யூ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் டஃப் பேப்பரே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து இப்போ அட்டென்ட் பண்றீங்க. இப்போ ஈஸி பேப்பரோட எப்படி வந்துட்டு ஈஸி பேப்பருக்கு இந்த சால்விங் ஆல் சம்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டோம். டஃப் பேப்பர்னு எடுத்துப்போம்ப்பா. எத்தனை பேர் இங்க டஃப் பேப்பர் எழுதிருக்கீங்க? ரீசெண்டா டஃப் பேப்பர் எழுதினது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது அந்த பேப்பர், அதாவது எஃப்எம் திஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? டஃப் பேப்பர் இது முடிச்சுட்டு வந்துட்டு இந்த இப்போ ஒரு மீம் டயலாக் போயிட்டு இருக்காதுன்னு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிறப்பல எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா பாஸ்ட் சிஏல உங்களுக்கு இந்த அட்டெம்ப்ட்ல வந்து இந்த பேப்பர்
இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு யோசிச்சேன் அப்படின்னு நினைக்கிறாப்ல. எனி பேப்பர், சேவரல் பீப்புள் ஆர் டைப்பிங். யாருக்குமே ஈஸி பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. 3 பேப்பருமே எல்லாம். டாக்ஸ் பேப்பர் எந்த அட்டம்? லாஸ்ட் அட்டம். ஓகே, செப்டம்பர். கரெக்ட். பாக்கி பேருக்கும் கொடுப்போம். டாக்ஸ் செப்டம்பர், டாக்ஸ் மே செப்டம்பர். ரைட்டா? இந்த மாதிரி பேப்பர்ஸ், எக்ஸ்ட்ரீம் பேப்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 மார்க்ஸ் இருக்குல்ல, கலர் பிளாக் மாத்திட்டேன். 100 மார்க்ஸ் இருக்குல்ல, 40 மார்க்ஸ் இருக்கும், 60 மார்க்ஸ். இந்த 60 மார்க்ஸ் வந்துட்டு புக்ல இருந்து வரும் மோஸ்ட்லி. ரைட்டா? புக்ல இருந்து ஏற்கனவே போட்டது, பட் டஃப் ஏரியாஸ். புக்ல இருந்து டஃப் ஏரியாஸ். புக்ல இருந்து டஃப் ஏரியாஸ். நீங்க ஒரு தடவை ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த 60 மார்க்ஸ் எப்படியா அட்டெண்டன்ஸ் பண்ணிடலாம். ரைட்டா? இந்த 40 மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த 40 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி அட்டன் பண்றதுக்கான ஸ்கோப் வந்துட்டு எப்படி இருக்கும்னா பார்சியலா தான் இருக்கும். பார்சியல். அவன் வந்துட்டு வேணும்ட்டே தான் பண்ணியிருக்கான். உங்களால இதை அட்டன் பண்ண முடியக்கூடாது, இல்ல வந்துட்டு இது உங்களுக்கு தெரியாத கான்செப்ட், இல்ல இததான் வந்து அவன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறப்பல கான்செப்ட். சோ இங்க எப்போ இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். when you are solving without looking the answer. ரைட்டா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு டைம் இருக்கும். இந்த டஃப் பேப்பர்லாம் உங்களுக்கு 100 மார்க் எழுதுறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. ஏன்னா நமக்கு எழுத தெரிஞ்சதே இல்ல 40 மார்க் 50 மார்க் தான் இருக்கும். ரைட்டா? 100 மார்க் எழுத போறது கஷ்டமா இருக்காது. இந்த இடத்துல எப்போ வந்துட்டு எப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டஃப் பார்சியலி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஸ்டெப் 1 போடாருங்க. சும்மா எழுதுங்க. சும்மா you start solving, and if you are able to connect the dots of what they are asking, you will be able to figure out the answer at least பாதி. ரைட்டா? இப்போ 4 மார்க் கேட்கறான்னா 1.5 மார்க்காச்சும் வாங்கலாம். ரைட்டா? அதுக்கு தான் இந்த மசில் மெமரி ஹெல்ப் பண்ணும். அதோட சேர்த்து இந்த 60 மார்க்ஸ் தெரிஞ்சது இருக்குல்ல, அதை சால்வ் பண்றதுக்கு அண்ட் வேகமா சால்வ் பண்றதுக்கு, ரைட்டா, ஸ்பீடு வரதுக்கும் இந்த மசில் மெமரி இஸ் டைரக்ட்லி கார்லேட்டட் வித் ஸ்பீடு. மசில் மெமரி அண்ட் ஸ்பீடு ஆர் டைரக்ட்லி கார்லேட்டட். அதுக்கு நீங்க வந்துட்டு ஆன்சரை பார்க்காம ஆன்சரை மறைச்சு வச்சுட்டு சம் போடணும். அப்பதான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. ரைட்டா? இது பண்ணா நீங்க கரெக்டா போட்டுருவீங்கன்னு இல்ல, இது பண்ணும்போது நீங்க தப்பு தப்பா தான் போடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது. பட் யூ வில் நோ வேர் யூ லேக். ரைட்டா? எது உங்களுக்கு புரியல இன்னும் அப்படிங்கிற தெளிவா தெரியும். எது நீங்க புரிஞ்சாப்புல நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்கு எல்லாத்துமே சொல்யூஷன் இதுதான். லுக்கிங் தி வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர் போடும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் வேர் யூ டோன்ட் நோ. ரைட்டா? இதுதான் நம்மளோட 2வது பாயிண்ட் பிராக்டிஸ்ல. ரைட்டா? 3வது பாயிண்ட் ஆன் பேப்பர். நான் ஏன் இதை டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, திஸ் இஸ் வேர் மோஸ்ட் பீப்புள், அதாவது அந்த கான்செப்டே வந்துட்டு இன் அண்ட் அவுட் ஜித்து அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ரைட்டா? சில பேருக்கு அட்லீஸ்ட் சில பேருக்கு வந்து தெரியும். ஆனா அவங்களால எக்ஸாம்ல 50 தாண்டி வாங்கவே முடியாம இருக்கும். ரைட்டா? 44 48 அப்படின்னு வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிராக்டிஸ், அவங்களோட பிராக்டிஸ் இஸ் நாட் டு த பாயிண்ட். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஒன் திங். ரைட்? ஐசிஏ இஸ் நாட் டெஸ்டிங் யுவர் ஜீனியஸ். ஐசிஏ இஸ் டெஸ்டிங் யுவர் எஃபர்ட்ஸ். கீப் தட் இன் மைண்ட். ஐசிஏ இஸ் டெஸ்டிங் யுவர் எஃபர்ட்ஸ். எவ்வளவு உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுது அந்த கிவன் டைம்ல இன் பிரஷர், ஹவ் ஆர் யூ ஏபிள் டு பர்ஃபார்ம் அப்படிங்கறதான் டெஸ்ட் பண்றான். சோ அதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு யூ ஷுட் பி சால்விங் ஆல் தி சம் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர் ஆன் பேப்பர். ஆன் பேப்பர் எதுக்கு அப்படின்னா பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண வரும். யூ வில் பி அந்த விஷயத்த பண்ணும்போது தான் தெரியும். ரைட்டா? கனவு பண்ணி இப்படி பண்ணி அந்த ஒரு யாரெல்லாம் கிரிக்கெட் பாப்பீங்க? யாரெல்லாம் கிரிக்கெட் பாப்பீங்க? எஸ் ஆர் நோ? கிரிக்கெட் எஸ். பும்ரா பிடிக்குமா? பும்ரா, ஜஸ்பிரித் பும்ரா ஃபாஸ்ட் பவுலர். நோவா? ஓ, பார்க்க மாட்டீங்கன்னு இருக்கு நோவா. பும்ரா எதுக்கு பிடிக்கும்? என்ன ஸ்பெஷாலிட்டி பும்ராக்கு? கூகுளா? பா பும்ரா ஸ்பின்னர் இல்லப்பா, ஃபாஸ்ட் பவுலிங் பாலாஜி. ஓகே, பட் ஸ்பெசிபிக்கா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும் எது ஸ்பெசிபிக்கா தேவை. பும்ராவை ஏன் வந்துட்டு பும்ராவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா என்ன? விக்கெட் டேக்கிங். அது ஓகே, அதுதான் எப்படி எடுக்கிறாரு. இன்னும் ஸ்பெசிபிக்கா கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லெங்த்.
ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன், போங்கப்பா. ஒன்றும் இல்லை, பும்ரா இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் இஸ் யாக்கர். யாக்கர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டம்ப் இதுதான் அப்படின்னா கிரீஸ் இங்கே இருக்கும் ரைட்டா. இந்த ஸ்டம்புக்கு முன்னாடி டு இந்த ஏரியா இதுல போடுறது தான் யாக்கர் ரைட்டா. இது வந்துட்டு என்ன சிம்பிள் தானே, நேரா போடணும் அப்படின்ட்டு நேரா போட்டோம் அப்படின்னா ஃபுல் டாஸா போயிடும், ஈஸியா சிக்ஸ் அடிச்சிடலாம். யாக்கர் அப்படின்னா நேரா வரும்போதே இட் ஷுட் லேண்ட் இன் திஸ் ஏரியா ரைட்டா. இதுல லேண்ட் ஆகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி பேட்ஸ்மேன் டு play the ball and it will eventually hit the stumps. This is what Bumrah is specialist for. கரெக்டா? He is called the Yorker King. ரைட்டா, இந்த ஏரியால அடிக்கிறது கஷ்டம் ரைட்டா. இதை நம்மளால இப்ப சொல்லும் போது ஈஸியா இருக்குல்ல, ஏன் தரையில லேண்ட் ஆகணும் ஸ்டம்ப்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு ரைட்டா. இது ஆனா ஆக்சுவலா பண்ணும்போது தான் கஷ்டம் கரெக்டா. இது நம்ம ஆன் பேப்பர் பண்ணும்போது தான் கஷ்டம். அதே தான் சம்ஸுக்கும். நம்மளால இப்போ வந்துட்டு ஒரு சம்மன் இப்போ சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரியும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நம்மளால போட முடியுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரைட்டா. நம்ம வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர் அந்த ஃபுல் ஃபார்மேட்டோட எக்ஸாம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்றோமோ அதே மாதிரி, எப்படி பும்ரா மேட்ச் ப்ரிப்பரேஷன் பண்றாரோ அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம்ல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற அதே ஃபார்மேட்ல நம்ம பேப்பர்ல ஆன் பேப்பர் நம்ம இதை சால்வ் பண்றோம் அப்படிங்கிற பேசிஸ்ல இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ். இது இந்த 3 ஸ்டெப் தான் பிராக்டிஸ். வாட் ஐ மீன் பை பிராக்டிஸ் இஸ் தீஸ் 3 திங்ஸ். சால்வ் ஆல் த சம்ஸ் வித்தவுட் லுக்கிங் தி ஆன்சர் அண்ட் ஆன் பேப்பர் again and again. Are we clear with this? ரைட்டா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் பிராக்டிஸ். நம்ம இந்த பிராக்டிஸ்ல we have been spending a lot of time. Are you guys clear with it? I don't mind. If you want me to clarify something or repeat something, I can. You got 3 S's. பாக்கி பேர்லாம் இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் கிளியர். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வருது. Third point is a very simple point. Simple on paper. சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம் ரைட்டா. ரெப்படிஷன் ரைட்டா, ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா இந்த பிராக்டிஸ் பண்றதும் சரி, இந்த கான்செப்ட்ஸும் சரி, திருப்பி 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 பண்றது ரைட்டா. தட் இஸ் அவர் தேர்ட் பாயிண்ட். வாட் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குப்பா, இது ஒரு வாட் எவர் ஐ ஹாவ் அ கோல்டன் ஸ்டாண்டர்ட் டு திஸ் ரைட்டா. என்னன்னா ரெப்படிஷனுக்கு ஒரு வாட்டி போட்டுட்டோம், ஒன் டைம் சால்விங் ஆன் பேப்பர் வித் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா டெஃபினெட்லி 40%, 40 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒரு தடவை கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போட்டோம் அப்படின்னா, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல சொல்றேன், வர்ஸ்ட் கேஸ் 40 வாங்கிடுவீங்க ரைட்டா. மினிமம் 40 to 50 வந்துடும் ரைட்டா. இப்போ செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் ரைட்டா. செகண்ட் டைம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, திஸ் இஸ் இன்க்ளூடிங் த 1.5 டேஸ்லாம் இல்ல, எக்ஸ்க்ளூடிங் த 1.5 டேஸ் தான் இது. 1.5 டேஸ் கணக்கே கிடையாது ரைட்டா. அந்த 1.5 டேஸ் வந்துட்டு ஒன்லி ஃபார் தி எக்ஸாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பேசுறோம். செகண்ட் டைம் நீங்க போடுறீங்க அப்படின்னா 50 to 60 டைம் 60 மார்க்ஸ் வரும் ரைட்டா. இது என்னோட ஸ்டாண்டர்ட் மாதிரி. this does not have to happen exactly, but this is how trend is ரைட்டா. அந்த ப்ரிப்பரேஷனோட எஃபர்ட்டோட இது இப்படிதான் நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 2 தடவை பண்றோம் அப்படின்னா இந்த 50ல இருந்து அதாவது 60 வாங்குறது 10 மார்க் தான், ஆனா எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும்ல, எவ்வளவு ரெப்படிஷன் பண்ணுங்கிறது. அந்த செகண்ட் டைம் அட்லீஸ்ட் செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு 70% ஆர் 60% ஆஃப் த சிலபஸை 2 தடவை போட்டிருக்கோன்னே வச்சுக்கோமே, அது வந்துட்டு 50 to 60 மார்க்ஸ் வந்து என்டையர் இதை வந்துட்டு 3 தடவை போட்டோம். அண்ட் செலக்டிவ் போர்ஷன், அதாவது இந்த ஒரு 2-3 லெசன் மட்டும் ஒரு 3வது தடவை இல்ல 4வது தடவை போடுறோம்னு வச்சுக்கோமே. இல்ல இப்படியே வச்சுக்கோம், செகண்ட் டைம் போடுறோம், செகண்ட் டைம் வச்சுக்கிறோம், செகண்ட் டைம் பட் 2 to 3 போர்ஷன்ஸை மட்டும் ஒரு தேர்ட் டைம் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோம். 2 to 3 லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட், அது போட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி 60 மார்க்ஸ். 2 தடவை ஃபுல்லா புக்ல இருந்து போடுறீங்க, 2-3 தடவை அந்த 2-3 லெசன் விச் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி டஃப், ஆர் யூ ஆர் வெரி வெரி வீக் அட், அந்த போர்ஷனை வந்துட்டு 3 தடவை கைப்பட போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா 60 வாங்குறது வர்ஸ்ட் கேஸா இருந்தாலும் நீங்க வாங்கிடலாம் ரைட்டா. இஃப் யூ சால்வ் ஆல் த சம்ஸ் ஃப்ரம் ஐசிஐ மெட்டீரியல் அண்ட் செலக்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரொவைடட் தட் 1.5 நாள் ஸ்மூத்தா போகுது அண்ட் எக்ஸாம்ல 3 hours ஸ்மூத்தா போகுதுங்கிற பேசிஸ்ல, ஸ்மூத் இன் சென்ஸ் நார்மல் சினாரியோ, அப்நார்மலா எதுவும் நடக்காதது அப்படிங்கிறப்போ வர்ஸ்ட் கேஸ் 60 மார்க்ஸ் ரைட்டா. இது வந்துட்டு தியரிக்கும் இதே தான் அப்ளை ஆகும், பட் சம்ஸுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை போட்டா தியரியில கூட, அந்த தியரிலையும் ஐ டோல்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் முக்கியம் ரெப்படிஷன் அப்படிங்கிறதுக்கு, பட் சம்ஸுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்ஸுக்கு இந்த கோல்டன் ஸ்டாண்டர்ட் இஸ் ரெப்படிஷன். ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ்,
பட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ரைட்டா, டைம் மேனேஜ்மெண்ட் 100 மார்க்ஸ் எழுதுறதுக்கு ஆர் வாட் எவர் அந்த ஃபுல் பேப்பரை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த 2 தடவை மினிமம் இது மினிமம். ரைட்டா, இது மினிமம். ரைட்டா, மேக்ஸிமம் இதையும் தாண்டி நமக்கு சின்ஸ் we are dealing with 3 papers 3 times ஒரு பேப்பர் போடுறது will be very hard. பட் 3 timesல போட்டா 60+ கன்ஃபார்மா வாங்கலாம். ரைட்டா, டிபெண்ட் worst case சொல்றேன். ரைட்டா, அந்த தேர்ட் டைம் ஃபுல் சிலபஸ் 100% கவரேஜ் சம் டு சம் A to Z கவர் பண்றோம் அப்படின்னா 60+ கன்ஃபார்மா வரும். This will aid us not just in time management, difficult questions ஹேண்டில் பண்றது வரும், மசில் மெமரி வரும், and more importantly கான்ஃபிடன்ஸ் வரும். ரைட்டா, this is the third repetition is the third thing that is very important. First thing is conceptual understanding. Second thing is practice. Adula solve all the sums without looking the answers on paper. Then repetition. இது எல்லாத்தோடையும் சேர்த்து என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதணும். ரெண்டுத்துக்குமே அதே தான். தியரியில பார்த்தோம் அப்படின்னா இங்க தியரிக்கு கீவேர்ட்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், தென் கீவேர்ட்ஸ், தென் யர் புக் லாங்குவேஜ். ரைட்டா, இதுக்கு ரோட் மேப் சிம்பிள். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறோம். என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா, formats, types of questions or types of concepts, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கிறோம். செகண்ட் திங் would be to understand solve all the sums, solve ICAI questions without looking. since நீங்க வந்து tutor sessions போயிருப்பீங்க, அதாவது faculty sessionல ஒரு தடவை சால்வ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரிய வச்சிருப்பாங்க. without looking on paper first time solve first time, then take a small test. அந்த ஒரு சாப்டருக்கு இது வந்து சாப்டர் வைஸ் போறோம் அப்படின்னா take a test. டெஸ்ட் இதுல நீங்க அதாவது டெஸ்டோட இன்டென்ஷன் மார்க் வாங்கணும்லாம் இல்லப்பா. டெஸ்டோட இன்டென்ஷன் ஜஸ்ட் அப்பியர். ரைட்டா, டெஸ்ட் அப்பியர் ஆனாலே எனக்கு போதும். ரைட்டா, அந்த இடத்துல அந்த யூ ஆர் புட் வல்னரபிள் ஸ்டேட். எத்தனை பேர், நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம் ஹால் போயிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நான் படிச்சிருக்கலாமே ஆர் யோசிப்பாங்க. அந்த ஒரு ரியலைசேஷன் வரும். டெஸ்ட் வந்துட்டு மார்க் வாங்குறதுக்கு இல்லப்பா, இங்க வாங்குற டெஸ்ட் வச்சு யாருமே எதுவும் பண்ண போறது இல்ல. ரைட்டா, இந்த டெஸ்ட் நமக்கு முக்கியம் இல்லை, இதுல இருந்து வர ரியலைசேஷன் ஜஸ்ட் ஷோ அப். ரைட்டா, ரியலைசேஷன் தான் முக்கியம் டெஸ்ட்டுக்கு. ரைட்டா, டெஸ்ட். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன். ஒரு சாப்டருக்கும் இதுதான் பண்ணணும். ரைட்டா, நமக்கு அந்த ரியலைசேஷனுக்கு தான் டெஸ்ட். மார்க்கை வச்சு இங்க நீங்க வந்துட்டு 60 வாங்கிட்டீங்கிறதுனால நான் சந்தோஷமே பட போறது இல்லை. ரைட்டா, நம்ம டெஸ்ட்ல 100க்கு 60 வாங்குறது சந்தோஷம் கிடையாது. நம்ம டெஸ்ட்ல 60 வாங்கிட்டு அங்க போயிட்டு கோட்டை விடுறது மட்டும் இல்லை, அங்க நீங்க 70 வாங்கினீங்கன்னா தான் விஷயம் க்ளோஸ். நமக்கு வேண்டிய விஷயம் என்ன? நம்ம வந்து டெஸ்டினேஷன் போகணும். டெஸ்டினேஷன்ல தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ரைட்டா, அதுக்கு நமக்கு தேவையான ரியலைசேஷன் தான் தேவை. ரைட்டா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே யூ வில் பி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ரைட்டா, அது வந்து செகண்ட் டைம் போகும்போது டெஸ்ட் எழுதும் போது யூ வில் மேக் மோர் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தேர்ட் டைம் பண்ணும்போது யூ வில் மேக் ஃபியூ மிஸ்டேக்ஸ். ரைட்டா, மிஸ்டேக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ரைட்டா, குறையும், அப்படியே டிப் ஆகும். இதுல இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும். ரைட்டா, செகண்ட் டைம் போடும்போது இன்னும் டிப் ஆகும். ஸோ 1.5 டேஸ்ல செலக்டிவ் சம்ஸ் போடணும். ரைட்டா, 1.5 டேஸ்லயும் 1.5 டேஸ்ல செலக்டிவ் சம்ஸ் போடணும். ஸோ அப்பயும் வந்துட்டு கொஞ்சம் யூ வில் பி ஏபிள் டு எப்படி சொல்ற அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் பி அவேர். ரைட்டா, திஸ் இஸ் தி என்டையர் ஃப்ளோ ஆஃப் எவ்ரி இது. ரைட்டா, ஒரு சம்ஸ் இந்த சாப்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்தாதான் முடிச்சிட்டீங்கன்னு ஒத்துக்கலாம். ரைட்டா, இது வந்துட்டு ஹாஃப் டன். ஃபர்ஸ்ட் டைம் போடுறது இஸ் ஹாஃப் டன். டெஸ்ட் எழுதுறது இஸ் 1.3 கூட வச்சுக்கலாம். ரைட்டா, செகண்ட் டைம் போட்டிங்க அப்படின்னா தான் டன். புரியுதா? திஸ் இஸ் என்டையர் தியரி அண்ட் சம்ஸோட அப்ரோச். ரைட்டா, புரியுதா? இதுல ஜெனரல் கன்சம்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜெனரல் கன்சம்ஷன்ல we have 2 points. கரெக்டா? இப்ப நமக்கு என்ன பாக்கி இருக்கு? பிராக்டிகல் 3 முடிச்சாச்சு. ரைட்டா, ஜெனரல்ல ஒரு பாயிண்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பிராக்டிகல் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? Are you able to understand what we just covered? நோ டவுட். பசிக்குது அதானே? புரியுது. பசிக்கிறதுக்கு தான் எஸ் சார் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ வரிஸ். Okay, we will continue. Clearly understood நினைக்கிறேன். If you have any query in this, you can any day DM. I will be able to respond. No issues. இந்த ஜென்ரல்லே ஃபர்ஸ்ட் திங் வாஸ் மறக்கதான் மறக்கும், வித் ரெப்படிஷன் இருக்கும். யூ ஆர் ஹியூமன். அனதர் டைம் படிச்சா 3 ஹவர்ஸ்ல படிச்சா அடுத்த 2 ஹவர்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் மறக்கும், பட் யூ ஆர் ஹியூமன்.
After the second time you prepare, you will be able to recall it. நம்மளோட entire point is reduced time for practice. ரைட், அடுத்த தடவை படிக்கிறத ரெடியூஸ் பண்ணிக்கணும். எஃபெக்டிவ்னஸ் ஏற்றிக்கணும், எஃபிஷியன்சி ஏற்றிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் என் கோல். ஃபர்ஸ்ட் திங். ரைட்டா, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக சொல்லிட்டேன், சம்ஸ்ல யூல் பி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். தி இன்டென்ஷன் ஆஃப் சால்விங் வித்வுட் லுக்கிங் இஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ், ஸோ தட் அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸோ தட் யூ கேன் கோ. பார்த்து போடும்போது தப்பே பண்ண மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. ரைட்டா, நம்ம எங்க தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு போடணும். ரைட்டா, ஸோ சம்ஸ்ல பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவீங்க. தட் இஸ் அவர் ஜென்ரல் பாயிண்ட்ல செகண்ட் இது. அண்ட் தேர்ட் திங் இஸ் ஸ்பீடு. ஸ்பீடா போகணும்னு சொல்ல வரல, உங்களால் ஸ்பீடா போக முடியாது சில நாள் தான் சொல்றேன். மழை பெய்யுது அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் யூ டு கோ ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி சினாரியோல இருக்கும்போது யூ ஷுட் பி அவேர் தட் யூ ஆர் கோயிங். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு மூவ் தேன் டு மூவ் ஃபாஸ்ட். ரைட்டா, யூ ஷுட் ஜஸ்ட் கீப் டூயிங் இட். ரைட்டா, சில நேரம் இனிஷியலா உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கிறப்பல இருக்கும். ஈவன் நவ் த வால்யூம், ரைட்டா, வாட் ஸ்பீட் வி ஆர் கோயிங் டு கோ, இட் இஸ் கோயிங் டு ஃபீல் ஹார்ட். ரைட்டா, ஒரு 2 நிமிஷம் அந்த மழையை தாண்டிட்டீங்க அப்படின்னா sun will shine. அந்த நேரத்துல you will be able to cope up with the speed and go with the flow. Initially you will not be habituated. எத்தனை பேர் தினம் 8 hours படிச்சிட்டு இருந்திருக்கீங்க? ரைட்டா, இந்த கடைசி 1 month டெய்லி 8 hours, daily 8 hours. It is you, if you are done, if you have done it, you wouldn't feel that lag. ரைட்டா, you are doing it all of a sudden. Few of you are doing it after at least 6 months. ரைட்டா, ஸோ அந்த சினாரியோ இருக்கும்போது what you should be doing is, and இது நியூ இதுங்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்பீட் உடனே வராது. டு கெட் தட் ஃப்ளோ யூ ஷுட் கீப் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி. ரைட்டா, ஸோ ஸ்லோவா போகுதுங்கிறத பயப்படாதீங்க. திஸ் இஸ் அ நார்மல் திங். ரைட்டா, ஜஸ்ட் கீப் டூயிங் இட். திஸ் ஸ்பீட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யூ. இட் வில் டேக் அ வீக் ஆர் 2 weeks, பட் த ஸ்பீட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யூ. ஸ்பீட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 2 days, ஃபர்ஸ்ட் அந்த 3-4 days ஸ்பீடுக்கு கஷ்டப்படுவாங்க. தென் தே வில் கெட் அக்கஸ்டம் டு இட். ஸ்பீட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நம்ம நீங்க ஸ்லோவா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஸ்பீடு போடுற ப்ரெஷர் வாட் வில் பி புஷிங் யூ. பின்னாடியில ஹார்ன் அடிக்கிறவன் அடிச்சுட்டு தான் இருப்பான். பட் நீங்க கன்சிஸ்டன்டா போறப்போ போயிட்டு தான் இருக்கணும். கன்சிஸ்டன்டா போக போக தான் உங்களுக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகும். ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து நேரா 5th கியர் போக முடியாது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் மாத்தி கார்ல சொல்றேன், தேர்ட் கியர் போயிட்டு அப்புறம் தான் 4th கியர் வந்து ரேஸ் பண்றோம். ரைட்டா, அதே மாதிரி தான் அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அட்டைன் பண்றதுக்கு ஒரு ருட்டீன் வேணும். அந்த ருட்டீன் நம்ம இருக்கு இப்போ. ரைட்டா, அந்த ருட்டீன்ல நீங்க படிக்க தான் ஸ்பீட் வரும். ஓகேயா, திஸ் இஸ் தி ஜென்ரல் திங். தேர்ட் விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. ரைட்டா, வித் திஸ் வாட் எவர் அப்ரோச் டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நான் சொல்லிட்டேன். நவ் வில் ஸ்பீக் அபவுட் வாட் வி வில் பி டூயிங் ஃபர்தர். நம்ம ஒரு கிளாஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, we have faculty sessions. ஒரு சப்ஜெக்ட்டும் we are having faculty subject lectures. ரைட்டா, faculty lectures. அதுல வந்துட்டு conceptual clarity நீங்க அட்டைன் பண்ணிக்கிறத பார்த்துக்கணும். ரைட்டா, தென் வாட் we will have is tutor sessions. Tutor sessions is more towards your preparation. உங்க ப்ரிப்பரேஷன், நீங்க கிளாஸ்லயே ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்றது தான் நம்மளோட கோல். உங்களோட கோலாவும் இருக்கணும். நீங்க கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறத அந்த செஷன்ல யூ ஷுட் யூட்டிலைஸ் இட் வெல். யூ வில் ஹேவ் a 1 tutor for every, அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்புக்கு ஒரு டூட்டர் இருப்பாங்க, less than 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ரைட்டா, அந்த இதுல இருக்கிறப்போ யூ ஷுட் யூட்டிலைஸ் த டூட்டர், சீக் ஆல் த ஹெல்ப் யூ கேன். ரைட்டா, ஸ்டே அக்கௌண்டபிள். அவங்க ஒரு வாட்டி உங்களை கேட்கும் போது யூ ஷுட் ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லி, பி இன்வால்வ்ட். தட் இஸ் தி என்டையர் திங். ஸோ இந்த இதுல பண்ணும்போது our preparation will be எப்படி சொல்ல சார்ட்டட். ரைட்டா, யார் நம்ம ஃபேக்கல்டிஸ்ன்னு பார்த்துறேன். டூட்டர் செஷன்ஸ் வில் ஐடியலி ஸ்டார்ட் ஃப்ரம் வெனஸ்டே ஃபார் எஃப்எம் அண்ட் காஸ்டிங், அண்ட் தேர்ஸ்டே தான் நம்ம ஆடிட்டிங் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு லெசன் முடிச்சாதான் நம்ம டூட்டர் செஷன்ஸ் போக முடியும், அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அந்த லெசன் முடிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்லயும் இட் வில் டேக் லிட்டில் டைம். ஸோ வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, வெனஸ்டே ஃபார் எஃப்எம் அண்ட் காஸ்டிங் இன் த மார்னிங், அண்ட் தேர்ஸ்டே ஈவினிங் ஆடிட்டிங் டூட்டர் செஷன்ஸ் இருக்கும். ரைட்டா, அது வரைக்கும் we will not be allotting you to the group. பட் அதுக்கு முன்னாடி ஃபேக்கல்டி லெக்சர்ஸ் வில் ஸ்டார்ட். ஹூ வில் பி யுவர் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னா, காஸ்டிங்க்கு ரங்கேஷ் பத்ரி சார். ரைட்டா, சிஏ ரங்கேஷ் பத்ரி சார் வில் பி யுவர் ஃபேக்கல்டி. சாரி, ஒரே ஒரு செகண்ட், சாரி, தட் இஸ் ஃபார் எஃப்எம். ஃபார் காஸ்டிங் பிரசாந்த் சார், ஜே பிரசாந்த் சார் வில் பி யுவர் costing faculty. He is a chartered accountant from Trichy. He also takes classes in Salem, and he is also associated with ICA. Then for auditing, CA SK Balaji sir and myself will be sharing partially. Right, SK Balaji sir and CA K Venkatraman, myself. Right, for FM, CA Rangesh sir will be handling. If needed, Rangesh sir will step in for costing as well.
if the need arises. Right? These are our faculties. Then for SM, Bharat sir. He is associated with Aram IAS Academy. அந்த மாதிரி he is with IAS. So strategic management is very better for them. ரைட்டா அவங்களோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா we'll get very good understanding அதனால எஸ்எம்க்கு அவங்க. These are our faculties who will be handling இந்த பேட்சுக்கு. ரைட்டா faculties. ரைட்டா ஒரு செஷனும் அதான் பிரசாந்த் சார் இது போட்டுருவோம், பாலாஜி சார், மைசெல் அண்ட் ரங்கேஷ் பத்ரி சார், தென் பரத் சார். இதுதான் செஷன்ஸ் இருக்கும். These are our faculties. Tutor செஷனுக்கு will be allotting. ரைட்டா what more I wanted to discuss with you is we have a இது request you to repeat எப்போ வந்தது. யா these are our faculties. இது சொல்லிட்டேன். இது இருக்கிறது நம்ம tutor sessions தாண்டி we'll have a system. ரைட்டா கிளாஸ் தாண்டி we should have our preparation. அதுக்கு we have a system called scoreboard. ஸ்கோர்போர்டுங்கிறது ஒரு குரூப்புக்கும் தனித்தனியா அலாட் பண்ணிடுவோம். ரைட்டா ஒரு குரூப்புக்கும் ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கும். ரைட்டா எஃப்எம் ஒரு குரூப்புக்கு, காஸ்டிங் ஒரு குரூப்புக்கு, ஆடிட் ஒன்று, எஸ்எம் ஒன்று அப்படின்ட்டு. ரைட்டா இந்த ஒரு குரூப்புக்கும் ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கும். ரைட்டா the leaderboard or top student from that group will get a surprise gift at the end of December or after the exams, more preferably. Right? So that you don't get distracted by that. But what will we assess? Right? What will we be assessing on the scoreboard? First thing, ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாட்டர்டே முடியுதா, சண்டே ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ½ an hour ஒரு செமினார் பை த கிளாஸ் லீடர். ரைட்டா இந்த ஒரு குரூப்புக்கும் ஒரு கிளாஸ் லீடர் போட்டுருவோம். ரைட்டா இந்த கிளாஸ் லீடர் வந்துட்டு 3 days once ஆர் வீக்லி ஒன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் லீடர் போட்டுருவோம். அவங்க வந்துட்டு they will be in charge. அந்த 3 daysக்கு they will have to take a seminar. ஒரு 30 minutes முன்னாடி everybody should come to that இது and they will take turns. ரைட்டா அந்த 3 days அந்த கிளாஸ் லீடர் அவங்களோட அந்த லீடர்ஷிப் டேஸ்ல they will be taking a seminar of the concepts that they எப்படி சொல்ல நேத்தி கவர் பண்ணது, அதுக்கு முன்னாடி நாள் கவர் பண்ணது எல்லாமே. ரைட்டா by this you will have a constant revision and ஒரு best way of learning is to teach. ரைட்டா அந்த செமினார் எடுக்கிறது போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே வந்து டவுட்ஸும் கேட்டுக்கலாம். ஸோ ஒருத்தர் அவங்களை கொஸ்டின் பண்ணலாம். அந்த லீடர் வராருங்கிறப்போ சிக்கினாண்டா அப்படின்ட்டு அவனை கேள்வி கேட்டாச்சு. கேள்வி கேட்கும்போது you will also learn and the person who is also preparing for that seminar will learn. So first thing is seminar. Right. Second thing what we will be doing is attendance. Right. Attendanceங்கிறது எதுக்கு அப்படின்னா to keep you accountable. Right. When you don't attend எங்களுக்கு அதனால ஒரு இதுவும் இல்லை. But when you attend you have to attend so that everybody is there. Right. எல்லாரும் அட்டென்ட் பண்றாங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் tutor session and class the tutor faculty session and tutor sessionக்கு attendance. ரைட்டா அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்ட்ல நம்ம என்ன கொடுக்க போறோம், எதுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னா மார்க்குக்கு இல்லப்பா. ரைட்டா நாட் ஃபார் த மார்க்ஸ். வி ஆர் நாட் கோயிங் டு கவுண்ட் யுவர் மார்க்ஸ் ஃபார் தி டெஸ்ட். வி ஆர் கோயிங் டு கவுண்ட் யுவர் அப்பியரன்ஸ் ஃபார் தி பாயிண்ட்ஸ். ரைட்டா டெஸ்ட் அப்பியரன்ஸுக்கே பாயிண்ட்ஸ் உண்டு. ரைட்டா ஃபுல் 3 hours இருக்கணும் அண்ட் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட் இஃப் யூ ஜஸ்ட் ரோல் நம்பரை மட்டும் எழுதிட்டு வரக்கூடாது. ரைட்டா ரோல் நம்பரோ உங்க பேரை மட்டும் எழுதிட்டு வரக்கூடாது. ரைட்டா டெஸ்ட்டுக்கு யூ ஷுட் அட்டெண்ட் த டெஸ்ட் சின்சியர்லி. அது பண்ணீங்கனாலே யூ வில் கெட் பாயிண்ட்ஸ். தென் வி வில் ஹேவ் அ எம்சிக்யூ. இது அதுல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வரும். இந்த 4 பேஸ் பண்ணி 3 daysக்கு ஒன்ஸ் கிளாஸ் லீடர் மாற்றுவோம் ஆர் வீக்லி ஒன்ஸ் டிபெண்டிங் ஆன் தி சப்ஜெக்ட் மாறுவோம். இந்த சிஸ்டம் மட்டும் we will implement slowly today evening or by tomorrow. Before the tutor session start we will implement this session. Tutor session start பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணும்போது தான் it will be better for you. Since everybody would have prepared once it will be better. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் செமினார் கவர் பண்ணிடுவோம். அதாவது பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஒரு ½ an hour ஃபார் அவர் ஓன் ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் அண்ட் ஸோ தட் டு செட் த டோன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அசம்பிள் பண்ணி 10 students இருக்காங்க அப்படின்னா எவ்ரிபடி ஆர் ரிக்வெஸ்டட் டு கம் ½ an hour பிஃபோர் த கிளாஸ் அண்ட் த கிளாஸ் லீடர் வில் கன்வீன் அ செமினார் மாதிரி. ரைட்டா தட் இஸ் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் த கிளாஸ் லீடர் டியூரிங் ஹிஸ் tenure will also check for attendance of faculty and tutor. ரைட்டா ஃபேக்கல்டி செஷன்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க, டூட்டர் செஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னா பாயிண்ட். ரைட்டா ஜஸ்ட் டு கீப் பியர் டு பியர் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக. ரைட்டா நம்ம we are looking out for another friendங்கிறப்பல அந்த இடத்துல. ரைட்டா டெஸ்ட்ல அப்பியரன்ஸ். ரைட்டா டெஸ்ட் வைக்கும் போது அப்பியர் ஆனாலே நாங்க மார்க் கொடுக்குறோம். தட் இஸ் ஃப்ரம் அவர் பார்ட். we will take care of that. ரைட்டா எம்சிக்யூ we will take care. ரைட்டா நீங்க டெஸ்ட் அப்பியர் பண்ணணும். சின்சியரா if you appear it is enough. ரைட்டா இந்த 4 விஷயம் பண்ணாலே you will be staying in this. and sorry முக்கியமான விஷயம் ஒன்று விட்டுட்டேன்ப்பா, அசைன்மெண்ட்ஸ். we will give you weekly 2 days deadline வச்சு வீக்லி 2 deadlines due dates.
ரைட்டா, வீக்லி 2 டியூ டேட்ஸ் ஃபார் அசைன்மெண்ட்ஸ். அதை வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் கிளாஸ் லீடர் ஷுட் என்கரேஜ் தட். வி வில் செக், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாட் த கிளாஸ் லீடர் ஷுட் டூ இஸ் என்கரேஜ் தட் அண்ட் ஃபாலோ அவுட். இந்த வீக்லி ஒரு 3 நாள் ஒருத்தர் பண்ணும்போது அது நீங்களும் பண்ணாப்ல ஆயிரும். யூ வில் டேக் எவ்ரிபடி வில் ஸ்டே அக்கௌண்டபிள். ரைட்டா, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது வாட் யூ வில் பி டூயிங், டெஸ்ட் எழுதிடுறீங்க. ரைட்டா, கிளாஸ்ல ஒரு வாட்டி அட்டன் பண்ணி யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் இந்த டியூட்டர் செஷன். இதை பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிடுறீங்க. டெஸ்ட்டுக்கு யூ ஆர் டூயிங் அன் அடிஷனல் ப்ரிப்பரேஷன். கரெக்டா? இப்போ நம்ம கிளாஸ் எப்பப்பா, ஜென்ரலி 6 to 9 வீக் டேல, தென் 7 to 10 ஈவினிங். ரைட்டா, இந்த 9 to 7 ஆஃபீஸ் போகாதவங்க ஃபுல் டைம் குரூப் 2 ப்ரிப்பரேஷன், ஆர் இஃப் யூ ஆர் ரைட்டிங் குரூப் 1, தட் இஸ் அப் டு யூ. வாட் எவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போத் குரூப்ஸ் பண்றீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த குரூப் 2க்கு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 to 3 hours எக்ஸ்ட்ரா. இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர், அசைன்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ரைட்டா, டெஸ்ட் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க. ரைட்டா, அது பண்ணதான் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன். அந்த ரெப்படிஷன் ஏறணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்க பண்ணணும். அதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, டெஸ்ட்டும் இருக்கு. டெஸ்ட்டும் அசைன்மெண்ட்ஸும் அவங்க மெயின் சோர்ஸ் ரெப்படிஷனுக்காக. இந்த நீங்க எக்ஸ்ட்ரா ரீசன் ஃபார் யூ டு ரிப்பீட் வாட் எவர் யூ ஸ்டடிட் இந்த டியூட்டர் செஷன் தான் டெஸ்ட். ரைட்டா, அண்ட் அசைன்மெண்ட் இஸ் ஆல்சோ டு டெஸ்ட் யர் ரைட்டிங் பிராக்டிஸ். ரைட்டா, இதுதான் என்டையர் system that we will be following. Right, for the entire course of this we want everybody to be very involved, everybody to pass. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ we should be doing it. ரைட்டா, அந்த ஒரு கார் மட்டும், என்னதான் நீங்க தான் உங்க கார் ஓட்டிட்டு போகணும்னாலும் முன்னாடி பின்னாடி கார் இருக்கும்போது you will be securely driving. சரி, இவங்களும் இந்த வழியா தான் போறாங்க, இவங்களும் இதே டெஸ்டினேஷன் தான் போறாங்க அப்படின்னு you can do. ரைட்டா, this is our scoreboard system. இதுதான் உங்களை கம்ப்ளீட்ல இன்வால்வ்டா இருக்கும். இதை இன்னும் அக்கௌண்டபிளாவும் வைக்கும். ரைட்டா, பியாண்ட் த கிளாஸ் உங்க ப்ரிப்பரேஷன் திஸ் இஸ் கோயிங் டு எய்ட். அபவுட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ரைட்டா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எவ்ரி சாட்டர்டே, ரைட்டா, சாட்டர்டேஸ்னா நம்ம டைமிங் என்னப்பா இருக்கும், வீக்கெண்ட்ஸ்னா 7:30 AM to 1:30 PM, then 7 to 10 PM. ரைட்டா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எவ்ரி வீக் ஒரு 4 to 5 PM, ரைட்டா, we will have a meetup. இப்போ நம்ம மீட் பண்றாப்ல, ரைட்டா, we will have a group call. ரைட்டா, அது வெறும் இப்போ 1 to 2 கான்வர்சேஷன் மாதிரி இல்லாம what we will do is 4 to 5 இல்ல 4 to 5:30 கூட போய்க்கலாம். we will solve MCQs there. first thing we will solve MCQs. அது ஒர்க் ஆகலனா we will solve your doubts. அங்க MCQs அங்க சால்வ் பண்ணுவோம், whatever extra MCQs. இத பண்ணிட்டு அதோட சேர்த்து we will have an accountability call, or we can call it a mentorship call மாதிரி. you can ask all your doubts, all your worries, and we will solve it. ரைட்டா, this is our entire இது. இந்த 4 to 5 PM call இருக்கும் on every Saturday. this is how our classes will go further. ரைட்டா, இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் என்ன இவ்வளவு படிக்கணுமா, daily 8 hours? yes, this is a professional course, this requires extensive preparation. ரைட்டா, அதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இதுதான் ICA செட். ரைட்டா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை சேவ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டர். ரைட்டா, so with this I have conveyed everything I wanted to convey. hope you guys are clear. ரைட்டா, this is a wonderful journey, very good that you have taken, and a good decision that you have taken. all the best. ரைட்டா, குரூப் 2 இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்றோம். எல்லாருமே குரூப் 2 இந்த தடவை கிளியர் பண்றோம். மினிமம் குரூப் 2 ஆச்சு. ரைட்டா, முடிஞ்சா எத்தனை பேருக்கு இன்டர்மீடியேட்டே கிளியர் பண்ண முடியுமோ எல்லாரும் கிளியர் பண்ணணும். ரைட்டா, my prayers are always with you all. ரைட்டா, and I will always be with you in this journey. ரைட்டா, any questions you can ask. ரைட்டா, entire இது நம்ம இந்த வாட்டி கிளியர் பண்றோம். that is our entire intention. one goal is for us to clear group 2 this time. that is our entire intention. ஓகேயா, எத்தனை பேர் அதை கிளியர் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க? குரூப் 2 அப்படிங்கறத ஒன் கோல் ஒன் குரூப் 2 அப்படிங்கறத வைங்க. குரூப் 2 கிளியர் பண்றோம். மீ of course I like that answer. ரைட், இதுக்கு முன்னாடி இதோட ஒன்னு ரெண்டு விஷயம் மட்டும் ஆஃப் த டாபிக் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமா போன வாட்டி நம்ம வி ஹேட் அ செஷன், அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு மார்க் ஷீட் மாதிரி எழுதி ஒட்டிக்கோங்க அப்படிங்கிறப்பல. இஃப் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் போத் குரூப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வாட் எவர் குரூப் யூ ஆர் அப்பியரிங், ஒரு மார்க் ஷீட் ICAI Jan 25 so and so, ரோல் நம்பர், நேம், ரோல் நம்பர் போட்டு காஸ்டிங் இவ்வளோ, ஆடிட் இவ்வளோ, FMSM இவ்வளோ, முன்னாடி பாஸ் அப்படின்னு போட்டுருந்தோம், இப்போ சக்சஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு. ரைட்டா, ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ
டு ஆல்சோ ஃபாலோ த சேம் ப்ராக்டிஸ். ரைட்டா? இது ஒரு வாட்டி எழுதி இஃப் பாசிபிள் ஒட்டி வைங்க. இல்ல ஃபார் அஃபர்மிங் தட் யூ ஆர் கோயிங் டு பாஸ் திஸ் அட்டம், யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் பெஸ்ட். குரூப் 2 இல்ல, இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் போத் குரூப்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி உங்க டைரியிலயோ இல்ல உங்க டு டூ லிஸ்ட் நோட் புக்லயோ எழுதி வைங்க. ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ வில் ஃபார்வர்ட் கிளிப்ஸ் தட் வில் மோட்டிவேட் யூ டு டூ த சேம் ப்ராக்டிஸ். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இதே மாதிரி எழுதிருந்தாங்க, 60-55 எழுதிருந்தாங்க May 24ல. ஷீ ஸ்கோர்ட் 60-55. நம்ம ஸ்டூடெண்ட் இன்னொருத்தவங்க வெண்ட் அஹெட் அண்ட் டூ another thing, டிட் another thing. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் ஐ எம் வெரி, அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இல்ல சார் நான் கண்டிப்பா இந்த தடவை பாஸ் ஆகணும்னு இருக்கேன், இந்த தடவை கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு இருக்கேன்ட்டு. தைரியமா இருந்தா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புப்பா பாப்போம், நீ தைரியமா இருக்கேன்னு தான் பாப்போமே அப்படின்னு. ரைட்டா? ஹி ரெக்கார்டட், என் பேர் கோகுல், நான் இந்த தடவை கண்டிப்பா May 24 கிளியர் பண்ணிடுறேன், May 24 ஏன் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணாரு. ரைட்டா? ரெக்கார்ட் பண்ணாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளியரும் பண்ணிட்டார். ரைட்டா? எக்ஸாக்ட் 100 யூனிட் 2D மட்டும் தான் அவருக்கு, எக்ஸாக்ட் 100. அவர் 8 அட்டம் எழுதிட்டு இருந்தாரு. ரைட்டா? தைரியமா வீடியோ எடுத்து எப்படி சொல்றேன், என் பேர் கோகுல், இந்த தடவை நான் கிளியர் பண்ணிடுவேன் May 2024 ஏன் அட்டம்ப்ட் அப்படின்னு தைரியமா திமிரா அனுப்பிச்சார். திமிரா அனுப்புறது மட்டும் இல்ல, அவரா எல்லா கிளாஸ்க்கும் அவருக்கு வேலை வேற இருந்தது. ரைட்டா? ஹி ஹேட் அ ஜாப். ரைட்டா? ஹி வாஸ் ஒர்க்கிங் சம்வேர். ஒர்க் போயிட்டு சாயங்காலம் கிளாஸுக்கு அடிச்சு புடிச்சு வந்துட்டு ஃபுல்லா முடிப்பார். சாட்டர்டே மட்டும் ஹாஃப் டே பெர்மிஷன் போடுவார். வித் திஸ் ஹி கிளியர்ட். ரைட்டா? இந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் இதோட வச்சு ஹி கிளியர்ட். அந்த மாதிரி யூ ஷுட் அஃபர்ம் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி whenever you write, you hold yourself accountable. You are thinking that நம்ம சொல்லிட்டோம், ஸோ நம்ம பண்ண தான் போறோம். We are committed to this. This is a sign of commitment. ரைட்டா? whatever commitment you can do this and send it to us in a DM. ரைட்டா? இந்த மார்க் ஷீட் எழுதி அனுப்ப முடிஞ்சாலும் சரி, what sources of commitment that we are showing up daily is one source of commitment. But apart from that, what we expect from you is a mark sheet எழுதி ஒரு போட்டோ, மார்க் ஷீட் எழுதி மார்க் இவ்வளவு வாங்க போறேன் அப்படின்னு போட்டு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு ஒரு போட்டோ. இஃப் யூ ஆர் தைரியமான ஆளா இருந்தா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஐ வில் ஷேர் இட் இன் த குரூப் ஆஃப் ஹிஸ் ப்ரீவியஸ் வீடியோ. ரா ஃபுட்டேஜை நான் அனுப்புறேன். ரைட்டா? ரா ஃபுட்டேஜ் அனுப்புறேன் ஷோயிங் தட் ஹி கிளியர்ட். ரைட்டா? அவங்க டியூட்டர் பேர் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? டியூட்டர் பேர் சொல்லி he would have said. தைரியமான ஆளா இருந்தா அனுப்புங்க. he sent that. ரைட்டா? இது முடிஞ்சா இது ரெண்டும் அனுப்புங்க. நான் சோ அண்ட் சோ இந்த தடவை கிளியர் பண்றேன், இது ஏன் அட்டம்ப்ட். ரைட்டா? இதோட இதுதான் என் லாஸ்ட் அட்டம், நான் கண்டிப்பா கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு தைரியமா அனுப்புங்க. டிஎம் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு. யூ கேன் டிஎம். தட் வில் நாட் பி ஷேர்டு பப்ளிக்லி அன்லெஸ் யூ பாஸ். ரைட்டா? பாஸ் ஆகிற வரைக்கும் வில் நாட் பி ஷேரிங் இட். ரைட்டா? வித் யுவர் பெர்மிஷன் ஒன்லி வில், ஈவன் இஃப் யூ ஆர் ஷேரிங் இட். ரைட்டா? அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். பட் தைரியமான ஆளா இருந்தா நீங்க இதை ஷோ தட் கமிட்மெண்ட். திஸ் இஸ் அ சைன் ஆஃப் கமிட்மெண்ட். ரைட்டா? சென்டிங் அ மார்க் ஷீட் ஒரு டைரியில எழுதியோ இல்ல யார் டு டூ லிஸ்ட் நோட் புக்ல எழுதியோ. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டு அதை போட்டோ எடுத்து ஒட்டுவாங்க. ரைட்டா? அந்த செவிரில் wherever they are studying. ரைட்டா? இஃப் யூ டோன்ட் வாண்ட் தட், you can also send it in a diary. ரைட்டா? டெய்லி அதை எடுத்து பார்த்துக்கிறது. this is a affirming your commitment. அவ்வளவுதான். ரைட்டா? this is what we ask for in you commitment. ரைட்டா? டெய்லி ஷோ அப் டு த ஃபேக்கல்டி லெக்சர்ஸ், டியூட்டர் லெக்சர்ஸ்லயும் ஃபேக்கல்டி லெக்சர்ஸ்லயும் சின்சியரா கவனிச்சு படிங்க. தென் ஃபாலோ த சிஸ்டம். if you do this, you will be ahead in the process, and by following our system you will be staying in the process and ahead. ரைட்டா? இது பண்ணும்போதே போதும். ரைட்டா? இது பண்ணாலே you will be able to do. ரைட்டா? because it is a very hard process. இது பண்ணி முடிச்சாலே you will be able to pass. that is our entire இது. ஓகேயா? are we all clear? can we wind up for now? எல்லாருக்கும் பஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 9:31. 10:30 we have a session, don't we? 10:30 we have a session with Prashant sir for costing. ரைட்டா? can we wind up this session? are you all energized? என்ன பண்ணணும் கிளியரா இருக்கா? விண்ட்ஷீல்டு இப்ப கிளியரா இருக்கா? அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. தெரியுதா? ஓகே, வித் தட் எனர்ஜி we will wind up for now. சாப்பிட்டு சில பேர் குளிச்சிருக்கவும் மாட்டீங்க. பி ஃப்ரெஷ், பி கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் திஸ். அதாவது 100% உங்களோட அட்டென்ஷன் இங்க கொடுக்க. டோன்ட் பி 50% ஹியர், டோன்ட் பி 80% ஹியர், பி 100% ஹியர். ரைட்டா? அந்த 100% அட்டென்ஷனோட அடுத்த செஷனுக்கு வாங்க. we will meet you there. anything you can DM. இப்போ சில பேருக்கு டிஸ்கார்ட் இஷ்யூஸ்லாம் இருந்தது, சார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கீர்த்தனாவுக்கு மட்டும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஆர் இஸ் கீர்த்தனா ஹியர்? லாஸ்ட் ஐ செக் they are not here. for the next session உங்க கிளாஸ் ரூம்ஸ் இந்த நேரம் எனேபிள் ஆயிருக்கும். if not DM. ரைட்டா? உங்களுக்கு சைடுல வந்துட்டு சூப்பர். ஓகே கீர்த்தனா, 1 செகண்ட். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுல? இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு காஸ்டிங் ஃபேக்கல்டி செஷன் ரூம் தெரியணும், எஃப்எம் ஃபேக்கல்டி செஷன், ஆடிட் ஃபேக்கல்டி செஷன், எஸ்எம் ஃபேக்கல்டி செஷன், ரைட்டா? இது மாதிரி தெரியணும். இப்ப தெரியல அப்படின்னா we will give access, don't worry, ரைட்டா? before 10:30 you will have access to all the rooms, ரைட்டா? we'll wind up for now and take care, and most importantly, all the best. We are going to make this our last attempt. Let's commit to that. இல்ல 10:30 செஷன் வந்துட்டு இதுக்கு மட்டும் தான், காஸ்டிங் தான் இருக்கும். ஃபார் யூனிட் 2D which is காஸ்டிங் கிடையாது, எஃப்எம் ஆடிட் எஸ்எம் ஈவினிங் தான் ஆரம்பிக்கும், ஈவினிங் 7 to 10. ஆடிட் சாயங்காலம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த ஷெட்யூலோட லிங்க் போட்டிருப்போம், அது நீங்க பார்த்தாலே தெரியும். Yes pa, thank you so much for waking up at 7:30 and showing up. Thank you for committing with this journey. We will leave now. Next session க்கு all the best. Let's start with the fresh energy. I'm just waiting for any doubts ஏதா இருந்தா கேட்பாங்களோ உங்களுக்கு. Okay, if that is the case, we'll end now. Good luck.